சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த வேலையிலே கூட என் தேவ சமூகத்தில் ஐயா கர்த்தாவே, இந்த வேலையிலே கூட எங்களை நாங்கள் முழுமையாக எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் தவிர விழுந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நீதிமான ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறது போல ஆண்டவரே நாங்களும் நீதிமானாக வாழ்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே நீர் அந்த கிருபையை தருவதற்காக அப்பா உண்மை தேடி வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே எந்தெந்த ஆண்டவரை சூழ்நிலையில வந்திருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுவேன் என்று சொல்லிடுறையா. அப்பா தேவனே, இந்த வேலையிலே கூட எங்களுடைய குடும்பங்கள் உள்ள எல்லா கட்டுகளும் நீ விடுதலை தரும்படியாக தேவனை நோக்கி அடைக்கல பாதை அப்பா நான் என்று செல்லுவேன் என்று சொல்லி ஐயா நாங்கள் என்றுமே அப்பா உன் பாதையில செல்லுவதற்காக ஆண்டவரே எங்களை நாங்கள் முழுமையாக அப்பா அந்த கர்த்தாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா இக்கட்டுகளையும் எல்லாத்தையும் தேவனை உன் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வழியாக முழுமையாக ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்க உள்ளத்துல என்னதான் இருக்கு, எதுலனாலும் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், குடும்பத்தில் நான் கட்டப்பட்டு இருக்கேன், நான் பிள்ளைகள் மத்தியில் கட்டப்பட்டு இருக்கேன், மரண கட்டுகள் இருக்கிறதா, பாதாள கட்டுகள் இருக்கிறதா, பாவ கட்டுகள் இருக்கிறதா, சாப கட்டுகள் இருக்கிறதா, இன்னைக்கு எந்தெந்த கட்டுகள் இன்னைக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி நான் தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி அந்த கட்டுகளை இந்த நேரத்தில் இந்த புல்பீட்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த பலிபீடத்துல முழுமையாக தேவன் இந்த இடத்துல இருந்துதான் நமக்கு வெளிப்படுத்துகிறார் தேவனோட வார்த்தைகளை. இந்த இடத்துல தேவனோட நோக்கி ஆண்டவரை அடைக்கல பாதை நாம் என்று சொல்லும் ஐயா. அப்ப அந்த அடைக்கல பாதை எங்க இருக்கிறது? உன் வார்த்தையில உள்ளது ஆண்டவரே. அந்த வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கிருபையை நீ கொடுத்திருக்கிறீர் ராஜா. அந்த வார்த்தையின் வழியாக எங்களை நடத்தி வருகிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர்னு சொல்லி தேவ சமூகத்துல இந்த பாடல் வழியாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடு, தயவு செய்து கண்களை மூடுங்க. முதல் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. ஏன்னா குடும்பத்தை ஒப்பு கொடுக்காம ஒண்ணுமே செய்ய முடியாது. முதல் சத்துருவே நம்ம குடும்பத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த குடும்பத்துல நீ விடுதலை பெற வேண்டும் என்றா இந்த வேலையில உங்களுக்குள்ள இருக்கிற கண்களை மூடி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. கண்களை மூடும் போதுதான் அந்த உலகத்தை மறக்க முடியும். நீ கண்ணை திறக்கும் போது இந்த உலக காரியத்திற்குள்ள உலக சுத்தின்றதுக்குள்ளதான் நான் சுத்தி தெரிய முடியும். கண்களை மூடி உங்களுக்கு முன்னால உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை முதல் ஒப்பு கொடுங்க. அப்பதான் நீ விடுதலை பெற முடியும். அப்ப தேவனோட சத்தியத்தை கேட்க முடியும். அப்பதான் தேவனோட வார்த்தைகளை உள்ளத்துல நிறுத்த முடியும். இந்த வேளையில ஒப்பு கொடுங்க ஐயா. நான் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுங்க. அந்த பாடலோடு நான் பாடும்போது ஆண்டவரே உங்கள் உள்ளத்துல இருக்கிற என்னென்னதான் இருக்கிறது, என்னென்னலாம் போராட்டம் இருக்கிறது எல்லாம் ஒப்பு கொடுப்போம். கட்டப்பட்டு மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா 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 எழுப்புதல் தீ பரவட்டுமே. எங்கோ பக்தி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே. எங்கோ பக்தி எரியட்டுமே. ஐயா எங்கோ பற்றி எரியட்டுமே. ஐயா எங்கோ பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
உன்னை காண வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா 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 இயேசு தேவா 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 தேவா. ஆமாண்டவரே, இந்த கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலை தரும்படியாக தேவ பிரசன்னம் தேவ ஆவியானவர் தாமே எங்களை சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே எல்லாத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுக்கிறவரே கர்த்தாவே உன்னை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உன்னை தேடி இந்த 18ஆம் தேதி ஆண்டவரே அப்ப அந்த மே மாதத்தில் ஆண்டவரே வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிறேன் ஐயா. எத்தனையோ விசுவாசியை நீ பதறாதே என்று சொல்லி இந்த விசுவாசம் என்னோடு இருக்கிறது ஐயா. தேவ விசுவாசம் இருக்கிறதா? தேவனை பின் செல்லக்கூடிய விசுவாசம் என்னோடு இருக்கிறதா? வார்த்தை மேலே விசுவாசம் இருப்பதா? ஆண்டவரே என் வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறதா? என்னை கொண்டு விசுவாசம் இருப்பதையா? நான் நடப்பதில் ஒரு விசுவாசம் இருப்பதையா? இயேசுவே நீர் ஆண்டவரே விசுவாசியே நீ பதறாதே சொல்லி யாருக்கு ஐயா அந்த விசுவாசம் இருப்பது? அப்ப வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு இறைவாக்கினரும் அப்படி விசுவாசத்தோடு தன்னையே வெறுத்து ஓடின விசுவாசிகள் இருக்கிற ஐயா. நாங்க இந்த விசுவாசத்தில் இருக்கிறோம் ஐயா. அப்ப இந்த வேலையாண்டவரை நீ விடுதலை கொடுத்து கட்டுண்ட ஒவ்வொருவருக்கும் நீ விடுதலை தருவதற்காக கோடான கோடி நன்றி செலுத்தி ஆண்டவர் மீட்பரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா தேவ கிருபையில நல்லா இருக்கும்னு சொல்லும். நல்லா இருக்கும். அதே கூட என்ன செய்ய இழுக்கிறோம். என்னது அதை கூட என்ன செய்யறோம்? இருக்கும். ஏதோ தேவனோட வந்துட்டு எப்பயுமே எப்படி இருக்கணும்? உற்சாகமா தான் இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, நேற்று இரவு பார்த்தீங்க, நேற்று நம்ம பூண்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாலை நேரத்தில் ஒரு ஆலய வழிபாடு, மாலை நேரத்தில் அந்த வழிபாடை போய் நடத்திட்டு வர்றதுக்கு சரியாந்திர மலையில மாட்டிக்கிட்டேன். அங்கிருந்து முடிக்கிறதுக்கு ஏன்னா அந்த ஃபாதர் என்ன சொல்றாரு, மழை தான் வந்துட்டு இருக்கு, ஏன் நிறுத்துறீங்க? என்னது நடத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு தொடங்கும். 6 மணிக்கு தொடங்கி 9 ஆயிடுச்சு. மழை விடல. சரின்னு சொல்லிட்டு என்ன செய்ய 9:45 என்ன செஞ்சா 9 மணி ஆராதனை முடிச்சுட்டு என்ன எழும்பிட்டு பார்க்குறோம். ஏன்னா அப்போ என்ன செய்யல, மழை நிற்கல. அப்புறம் சாப்பாடு வர மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடை கொடுத்து என்ன செய்யணும்? ஏன்னா பார்த்தா சாப்பாடுல என்ன செய்யும், சாம்பாருக்குள்ள தண்ணி போயிடுச்சு. அந்த சாரல்ல விழுந்ததுல என்ன ஆயிடுச்சு, சாம்பார் தண்ணியா போய் டேஸ்ட் மாறி போச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா சப்பாத்தி ஒரு பக்கம் தண்ணியா போகுது, இட்லி ஒரு பக்கம் தண்ணியா போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா. அப்ப தேவனோட வார்த்தை அந்த கேட்க அந்த மக்கள் சொன்னாங்க, தண்ணியா இருந்தா கூட ருசியா ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்னது தனியா வச்சிருந்தாலும் ருசியா இருந்ததுன்னு சொன்னாங்க. மேகலத்தூர்னு சொல்லிட்டு அந்த ஆலய நேற்று விழா, நேற்று மேகலத்தூர்ல அந்த விழாவை நேற்று கொண்டாடினாங்க. நல்ல ஒரு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திரளான கூட்டம், நல்ல ஒரு வாஞ்சையா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, ஆலயம் நிரம்பி வழிந்தது. அந்த அளவுக்கு இருந்தது. பாத்தீங்கன்னா அந்த ஊரு கிராமம் என்ன செய்யறது, ஒரு கட்டப்பட்ட நிலையில வந்திருந்தாங்க. எந்த நிலையில வந்திருந்தாங்க? பல்வேறு சூழ்நிலையில பல்வேறு நிகழ்ச்சியில
வந்திருந்தாங்க. அப்ப அந்த மக்கள் மத்தியிலே அந்த வார்த்தையை கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க? இந்த நாளிலே இந்த விழாவை காட்டி வார்த்தைகள் மறுரூபமாக்குனது. என்னது வார்த்தை மறுரூபமாக்குனது என்று சொன்ன போது பாத்தீங்கன்னா விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். என்னது புனித விழாவை நீங்க எடுக்கிறீங்க, 5 தேர் நிக்குது. இத்தனை 5 தேர் நிக்குது. 10 கால் ஆச்சையா எப்பயா தேர் எடுக்கணும்? நீங்க முடிச்சிட்டு போனோம்னா நாங்க எடுத்துருவோம். என்னது அப்ப எப்ப எடுத்து எப்ப அவங்க சுத்திட்டு வர்றது? அப்ப பார்த்தா விடுஞ்சுதான் பிரதர் வருவோம். எத்தனை மணிக்கு? 8 8:30 ஆயிருமா? 8. அப்ப இன்ன வரைக்கும் என்ன செய்யறாங்க? அப்ப இதுக்கு இன்னைக்கு இந்த விழாவை எடுக்கக்கூடிய இந்த புனித வாழ்வை நீங்க எடுக்கங்க. அவரை போல நீ வாழ கத்திருக்கியா? யார? ஒரு இறைவாக்கினர் நம்ம எடுக்கிறோம், ஆபிரகாம் தலைப்பு எடுக்கிறோம், லோத்து தலைப்பு எடுக்கிறோம். இவர்களை போல நான் கடுகளவு நான் வாழ்ந்திருக்கிறேனா? விசுவாசியை நீ பதறாதே. இன்னைக்கு விசுவாசம் எங்க இருக்கிறது? எனக்குள்ள இருக்கிறவருக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா? எனக்கிட்ட இருக்கிற விசுவாசம் இருக்கிறதா? யாருக்குள்ள இருக்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது? பிசாசு கிட்ட இருக்கிற விசுவாசம் தான் என்கிட்ட இருக்கு. தேவன்கிட்ட இருக்கிற விசுவாசம் இருந்தா எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். தேவன்கிட்ட இருந்த விசுவாசம் இருந்தா எல்லாத்தையும் உதறணுங்க. நான் வீட்டுக்கு வரும்போது நைட்டு 1:30 மணி, ஏன்னா சிங்கிளா தான் வந்து அங்க இருந்து பாத்தீங்கன்னா கல்லணையில 2 வீலர்ல வரணும், கீபோர்டை எடுத்து கட்டிட்டு நான் வரணும். பாத்துக்கங்க எப்படி வரணும், சிந்திச்சு பாருங்க. ரோட்ல ஒருத்தம் கூட கிடையாது. வீட்டுக்கு வரும்போது நாங்க இருந்து வரும்போது 12:45 என்ன செய்ய வர மலையில வரேன், தோணி சாக்கு எடுத்து கீபோர்டை கட்டி எடுத்துக்கிட்டு என்ன செஞ்ச பின்னாடி கட்டிட்டு வர. தேவ சமூகம் என்னது எனக்கு முன்பாக சென்றது. சரி, இங்க வந்து மாமியார் வீட்டுல படுத்தா லேட் ஆயிரும் சொல்லிட்டு என்னது எங்க வீட்டுக்கு நான் போயிட்டேன், கடமண்டி ஊருக்கே போயிட்டேன். அப்ப அவங்க என்ன செஞ்சா நான் இங்க வரேன்னு சொல்லி அவங்க இங்க வந்துட்டாங்க. பாருங்க, தேவன் ஒவ்வொரு நாளும் அப்ப ஒவ்வொரு சூழ்நிலை நம்ம மனுஷன் என்ன செய்யறாரு? வழி நடத்துறார். அப்ப ஒவ்வொரு குடும்பத்துல முதல் ஆண்டவர் பாத்தீங்கன்னா அநேக என்னது துன்பங்கள், துயரங்கள், வேதனை இருக்கிறது. ஆனா மனிதன் வாழ்வில ஒவ்வொரு கட்டுக்கள் இருக்கிறது. என்னது என்ன இருக்கு? ஒவ்வொரு கட்டு இருக்கு. இந்த கட்டுகளை வந்து விடுதலை பெறணும். நான் ஜெப வீரரா மாறணும். ஏதா ஜெப வீரரா என்னது துன்பம் துயரம் வந்தா என்ன செய்வான்? இருக்கிறதுக்கு. பிரச்சனை வந்து என்ன செய்வான்? இருக்கிறதுக்கு. ஏன்னா இருக்கிற செத்து போயிடும். அப்ப இது என்னது? இது ஒரு மரண கட்டு. எது? ஒரு பாதாள கட்டு இருக்கிறது. எல்லா வகையான இருப்பதற்கு நான் தொலைஞ்சு போவது மேலான கிருபையே, மேலானது. அதுதான் சொல்றார் சங்கீத புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்பமே. சங்கீதம் 18:4. என்ன செய்யுது? மரண கட்டு என்னது? சுத்தி கொண்டிருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல என்னது? மரண கட்டு ஒவ்வொரு குடும்பத்தை என்ன செய்யுது? சுத்தி கொண்டிருக்கிறது. பாதாள கட்டுகள் என்ன செய்ய? இழுத்து கொண்டிருக்கிறது. அப்ப மரண கட்டுன்றது என்னது? அது அதான் வரல, என்னை சூழ்ந்துகிட்டே இருக்குது. என்னது? என்ன பாதாளம்? என்னது? நான் மரண கட்டுன்றது தானா தேடுவது இல்லைங்க, என்னை சுத்திக்கிட்டு இருக்கிறதா மரண கட்டு. அப்ப பாதாளத்துக்கு இருப்பது. பாதாளம் என்றது எதை குறிக்கிறது? நரகத்தை குறிக்கப்படுகிறது. அப்ப இந்த கட்டுகளை நான் வர வேண்டும்னா எனக்கு வாயிலிருந்து வருது. ஆண்டவரோட வேதத்தை நம்ம எடுக்கிறோம், பைபிள் எடுக்கிறோம்ல, பைபிள் எடுத்து வாசிக்கிறோம்ல, நம்ம வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலாம். இருக்கிறது செத்து போலான்னு வரலாமா? வரலாமா? இருக்கிறது தொலைஞ்சு போலான்னு வரலாமா? இருக்கிறதுக்கு நாசமா போலான்னு வரலாமா? வரலாமா? அப்ப இது என்ன செய்யுது? இதெல்லாம் எதோட சேருது? மரண கட்டுகளோட சேருது. மரண கட்டு சாதாரண அல்ல, நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, நம்மள சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப பாதாள கட்டுகளை 5 வாசிங்களா? அதுலயே பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. பாருங்க, மரண கண்ணிகள் என்ன செஞ்சதா? என் மீது விழுந்தது. அப்ப எல்லாமே மரண கட்டு ஒரு பக்கம் இருக்கிறது, பாதாள கட்டு என்ன செய்யறது? என்னை ஒரு பக்கம் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கலா என்ற ஒரு அக்கா என்ன செஞ்சாங்க? அவங்க வீட்டுக்காரர் வந்து சீட்டு கட்டு விளையாடுவார். என்னது? சீட்டு கட்டு விளையாடுவார். ஏன்னா சீட்டு கட்டு விளையாடும் போது பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படியே வச்சுட்டு என்ன செய்வாரு? சீட்டு கட்டு விளையாட போயிடுவாரு.
என்ன திடீர்னு என்ன செய்வாரு, இருக்கிற வீட்டுல இருக்கிற ஜாமான் எடுத்து வித்துட்டு சீட்டு கட்டு விளையாட போயிரு. இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பல நாள் ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளை 3 பிள்ளை ஆகி போச்சு. 3மே பொம்பளை பிள்ளைங்க, 3மே பொம்பளை பிள்ளைங்க. அப்புறம் மிரட்டுறது என்ன செய்யுது, எவ்வளவோ அவதூறு. அந்த போய் விளையாட இடத்துல அந்த அவதூறா எவ்வளவோ பேசுனாங்க. நான் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார அக்கா மாதிரி இருப்பாங்க, நல்லா ஹைட் வெயிட்டாக இருப்பாங்க. அந்த அக்கா பாத்தீங்கன்னா ஏன்னா அவரை மிரட்டுறதுக்காக, யோ நீ இப்படியே செஞ்சிட்டு இருக்க, 3 பிள்ளைய விட்டுட்டு செத்து போயிடுவேன். என்னது என்ன சொன்னாங்க, செத்து போயிடுவேன். இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது, நீ எதை சொல்றியோ எதை விதைக்கிறியோ அதுதான். எதை விதைக்கிறியோ, இவ்வளவு கொண்டு சீமனை அந்த இதுல எடுத்துட்டு போனாங்க. இதுல கிளாஸ்ல சீமனை இவ்வளவு கொண்டு கிளாஸ்ல தான் பூனை புடவை, என்ன புடவை, பூனை புடவை. அந்த பாத்தீங்கன்னா அந்த கோயில் வாசல் கொடிமரம் அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு கொண்டு சீமனையை தலையில ஊத்தி, ஏன்னா அங்க சொல்லிட்டு அங்க திட்டிட்டு இங்க வந்து என்ன சார், நான் வீட்டுல போய் கொளுத்திக்க போறதா எப்பயும் பேசுறது தானே. என்னது பல ஆண்டுகள், எத்தனை நாள், பல ஆண்டுகளாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மரண கட்டி என்ன செஞ்சிருது, அந்த பொண்ணை சுத்தி 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 நான் தூக்கு போட்டுக்குவேன், என்னது என்ன திண்டு செத்துருவேன், மருந்து குடிச்சிடும், அப்படி இப்படி பல்வேறு சாவு, பல்வேறு சாவை குறித்து என்ன செஞ்சாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. செஞ்சிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இவ்வளவு கொண்டு சீமனையில தலையில ஊத்தி என்ன செஞ்சாங்க, கொளுத்துனாங்க பாருங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய சரீரங்க, அவ்வளவு பெரிய சரீரம் அந்த இடத்துல சுத்தி எரிந்து அந்த சாம்பலமாய் அப்படியே நிர்வாணமா விழுந்தாங்க. யாருமே காப்பாற்ற முடியல. இருக்கிற பயிர்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க, மேல சாக்கு எடுத்து தண்ணியை தூக்கி ஊத்த, ஒண்ணுமே என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. மரண கட்டு ஒரு குடும்பத்தை என்ன செய்து ஆட்டி பதைத்துக் கொண்டு, நீ எதை விதைக்கிறாய், பாதாள கட்டு உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க, இன்னைக்கு ஒரு தகப்பன் யூடியூப்ல பார்த்தேன், ஒரு தகப்பன் எல்லா பாடத்திலையும் ஃபெயில், பிள்ளை எல்லா பாடத்திலையும் ஃபெயில். அப்ப என்ன தெரியுமா செஞ்சா, என் புள்ளனா நீதாண்டா புள்ளன்னு சொல்லிட்டு அவனுக்கு கேக்கு வெட்டி நல்லா புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கொண்டாடினாங்க. என்னது, ஏன் என் பிள்ளைய இந்த பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு என் பிள்ளைய என்ன செய்யக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. என் பிள்ளைய நான் இழந்து போக விரும்பல. இந்த வருஷம் இல்லனா அடுத்த வருஷம்டா. இந்த வருஷம் புள்ள போடுச்சு, அடுத்த வருஷம் வருமா? மரண கட்டு எந்த வகையில் இருக்கிறது, பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தப்பி வைக்கிறதுக்காக ஒரு வேலை கொடுக்கிறார். இன்னைக்கு மரண கட்டுகள் இன்னைக்கு நம்ம குடும்பங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா, நீ விடுவிக்கிறதுக்காக என் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த மரண கட்டு என் இருதயத்தில் இருந்தா இந்த நிமிஷத்துல கண்ணை மூடுங்க, பிள்ளைங்களை விட்டுருங்க, செய்து விளையாடட்டும் விட்டுருங்க, அந்த பிள்ளைங்களை விட்டுருங்க, கண்களை மூடுங்க. உங்க மரண கட்டுகளை என்ன கட்டுகள் உங்க உள்ளத்துல இன்னைக்கு இருக்கு, தயவுசெய்து கண்களை மூடுங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, ஆண்டவரே நீ எதை குறிச்சு தாய் தகப்ப எது சொன்னாலும் சரி, உன்னை எந்த ஒரு தீங்கு அணுகாத வரையும் என் தெய்வமே இந்த பிள்ளைகள் இருந்தா ஆண்டவரே. அப்ப அந்த மரண கட்டுகள் ஏது சூழ்ந்திருந்தாலும், பாதாள கட்டுகள் சூழ்ந்திருந்தாலும் ஐயா, அந்த நேரத்தில் ஆண்டவரே குடும்பங்கள் கணவன் மனைவி கொண்டான எந்த கட்டுகள் சூழ்ந்திருந்தாலும் என் தெய்வமே நீ விடுதலை தருவதற்காக அப்பா அந்த மரண கட்டுகள் இருந்து எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே சிதைத்திருக்கிறது ஐயா. பிசாசு வஞ்சகமாக அந்த குடும்பங்களை சூழ்ந்து கொண்டு அவ சுத்தி திரிகிற கட்சிக்கு சிங்கத்தை போல யாரை வெல்லுகலாம் என்று சுத்தி திரிந்து அலைந்து கொண்டிருக்கிறது போல இந்த மரண கட்டுகள் ஆண்டவரை இவர்களை விட்டு, இவர் குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவன் மனைவியை விட்டு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக ஐயா. செய்வதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாதாள கட்டுகள் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஆண்டவரே சாவுகளுக்கு ஜெயமணி அடிக்கிறேன், நீ விடுதலை தருவதற்காக நன்றி. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அப்ப இத ஜெயம் எடுக்கணும். இதே என் தெய்வத்துக்கிட்ட இருந்து நாம் இதுல ஜெயம் எடுக்க மாட்டோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55 என்ன செய்யணும், இந்த வார்த்தைகளை சொல்லி தேவன்கிட்ட ஜெபிக்கணும். மரணமே உன் மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. பாதாள கட்டுகளை என்ன செய்ய ஜெயம் எடுப்பதற்காக நீங்க ஜெபிக்கணும். பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஆண்டவரை கேட்கணும். மரணமே உன் கூறு எங்கே. மரணத்தை வெல்லக்கூடிய என் தேவன் உங்களுக்காக எனக்காக மரணத்தை வென்று வந்திருக்கிறார். வென்று வந்திருக்கிற அந்த மரணத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும்
ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த மரண கட்டுகள் இருந்து என் குடும்பத்தை ரட்சியும். ஆண்டவரே, இந்த மரண கட்டுகள் இருந்து ரட்சியும். ஏன்னா சாவே உன் ஜெயம் எங்க, பாதாளமே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட வெப்பரமா ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கும் போதுதான் கட்டுகள் இருந்து ஆண்டவரை தெய்வம் என்ன செய்யறார்? விடுதலை கொடுக்கிறார். விடுதலை கொடுக்கிறது இயேசுவை கூட இணைந்து பல்வேறு சூழ்நிலையில 3 முறை தற்கொலை செய்வதற்காக பிசாசு தூண்டப்பட்டான். சகோதரிகளே, தேவனுக்கு அந்த நிலை எனக்கு என்ன நிலை அதான் சொல்றாரு பாத்துங்க. அது எபேசியர் புத்தகம், ஓசையா புத்தகம் 13:14 வாசிங்களே. ஓசையா 13:14 13:14 எழுதுறீங்களா? துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். 13:14 ஏசியா ஓசையா 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 பாருங்க, பாதாளத்தின் வல்லமைகளை அவர்கள் நீங்களாக்கி நீப்பே பாருங்க, மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே. என்ன இருக்கா? என்ன இருக்கா? மறைவா என்ன இருக்கா? மறைவா என்ன இருக்கா? மரணம். மரணம் எங்க இருக்கா? மறைவா இருக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல பாதாளத்தை இன்னைக்கு வென்றக்கூடியவர் நம்மளோடு இருக்கிறார். அந்த பாதாளத்தில் இருக்கிற அந்த கட்டுகள் தாங்க இன்னைக்கு நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருத்துல பிரச்சனை தன்னா வருதுன்னு நினைக்காதீங்க, தானா வருதுன்னு நினைக்காதீங்க. நம்ம வாய் சொல்லல இருந்தா பெறப்படுது பிரச்சனையே. எங்க எங்க இருந்து பெறுது? எண்ணத்தினால் பெறப்படுகிறது. வாய் சொல்லினால் பெறப்படுது, சிந்தனையினால் செயல்படுகிறது. எல்லாமே எங்க இருந்து? என் இருதயத்தில் இருந்து தாங்க செயல்படுது. வெளியிருந்து உள்ள போறது எதையுமே தீட்டுப்படுத்துவது இல்ல, உள்ள இருந்து வெளிவரதான் மனசுல தீட்டுப்படுறதா. இன்னைக்கு வெளியிருந்து உள்ள போறது நண்பர் சொல்றோம், நான் எதெல்லாம் தின்னோ அதெல்லாம் வெளியே போகுது. அப்ப உள்ள இருந்து வெளியே வருது என்ன செய்யலாம்? அப்ப உள்ள இருந்து எங்க இருந்து வருது? வாயில இருந்து வருது. அப்ப அந்த வாயில இருந்து வர வார்த்தையை நன்மையாக பயன்படுத்தணும். நன்மையாக இன்னைக்கு பயன்படுத்த நன்மையான வார்த்தைகளை இன்னைக்கு சொல்லி பழகுறது இல்லைங்க. நன்மையான வார்த்தை சொல்லி பழகுறது இல்லை. நன்மையான வார்த்தை சொல்றோமா? எப்ப பாத்தீங்கன்னா அதிவிசுவாச வார்த்தையா தான் நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? அப்ப இந்த மரண கட்டுகள் வந்து விடுதலை பெறுவதற்காக என் தேவன் என்ன செய்யறா? என்னது? மரணமே உன் கூறு எங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க. மரணத்துக்கு சாமமணி அடிச்சவர் தான் என் தேவன். அதுதான் 3ஆம் நாள் என்ன செஞ்சாரு? உயிர் தெழுந்து வந்தாரு. உயிர் தெழுந்து வந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பேசியே கொண்டுருவாங்க. என்னது? சில பேர் என்னது பேசியே கொண்டுருவாங்க. சில பேர் பார்க்கறதுலயே கொண்டுருவாங்க. என்னது? சில பேர் நடக்கிறதே சாவடிக்கிறவங்களா இருக்கிறாங்க தெரியுமா வீட்டுல. என்னது? நடக்கும் போது அந்த நடக்கிறத சிலுங்கிறத பார்த்தாலே போறோம், செத்து போறவங்களா இருக்கிறாங்க. என்னது? நிறைய பேரு ஆக்குன சோறையை ஆக்கி சாவடிக்கிற மனுஷனும் குடும்பமும் இருக்கு. அப்ப பல்வேறு இதெல்லாம் எதோட சேருது? எல்லாமே ஒரு கட்டுகளோட சேருது. அதுல இருந்து நான் விடுதலை பெறணும். அப்ப என்னை சூழ்ந்திருப்பது எது? பாவ கட்டுகள். என்னது? அப்போஸ்தலர்கள் பணி 8ஆம் அதிகாரம் 13 எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர்கள் பணி 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சீமோனும் விசுவாசத்தை ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியா தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். அல்லேலூயா. யார் யார் அனுப்புறாங்க? விசுவாசத்துல யார் யார் அனுப்புறாங்க? யார் அனுப்புறாங்க? பேதுருவையும் யோவானை என்ன செய்றாங்க? அனுப்ப. அந்த விசுவாசத்தினால அன்னைக்கு அவங்களுக்கு என்ன இருந்தது? அந்த விசுவாசம் இருந்ததுங்க.
அப்பதான் இந்த விசுவாச பட்டியல் யாரெல்லாம் இவங்களாம் வராங்க. இந்த விசுவாச எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பார்த்தா விசுவாச பட்டியல்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, ஏன்னா இப்ப இவங்கள விசுவாசம் சொல்றதா அங்க நோவாவை விசுவாசம் சொல்றதா? நோவாத விசுவாசத்துல முதல் பட்டியல்ல விசுவாசப்பட்ட முதல் யார் விசுவாச வீரர்? நம்ம விசுவாச பட்டியல் எடுத்தோம்னா ஆபிரகாம சொல்லுவோம். என்னது? ஆபிரகாம சொல்லுவோம். ஆனா விசுவாசத்தின் பட்டியல்ல முதல் யாருன்னா நோவா தாங்க. அப்ப நோவா இன்னைக்கு இருக்கு அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்க வேண்டும். அதான் நீ பாடணும். விசுவாசியே நீ பதறாத. விசுவாசிக்கு பதறலாமா? பதறலாமா? விசுவாசி பதறலாமா? நடக்குயா. என்னது? கூலா இருக்கும். என்னது? நடக்கும். என் தேவன் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோட இருக்கணும். எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும். அதே 8ல 23 24 வாசிங்க. அப்போஸ்தலர் படிங்க 28ல 23 24. கசப்பான இச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருப்பதால் காணுகிறேன். அதுக்கு சீமோன் பாருங்க, எனக்காக என்ன செய்யணுமா? கர்த்தர்ட்ட நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. அப்ப என்ன கட்டுது? பாவ கட்டு. என்னது? பாவ கட்டு நம்மள என்ன செய்யறது? சூழ்ந்திருக்கிறதா இல்லையா? தேவனுடைய சந்தரித்து நடந்தாரு, தேவனுடைய வார்த்தைகளே சந்தரித்திருந்தாரு. அவரே என்ன செஞ்சிருந்தது? பாவ கட்டு. இது ஒரு கட்டு. பாவத்திலிருந்து நான் கட்டுகள் விடுதலை பெறணும். அப்ப ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு தேவனுடைய ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொன்றும் கட்டி வச்சிருக்கும். கட்டி வச்சிருக்கா இல்லையா? கட்டி இருக்கா இல்லையா? அப்படியே எங்க டாக்டர் இங்க தரைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலும் நம்மளை கட்டி வச்சிருக்கு. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா, ஏன்னா செல்போனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைங்க, அது ஒரு கட்டு. என்னது? இப்போ என்ன மாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு இங்கேருந்து நம்பரும் தோல் கட்டுக்கு போயிட்டேங்க. நான் எதுக்கு கட்டப்பட்டு இருக்கிறேன்? சாப்பாட்டுக்கு போச்சன பிரியராக கட்டப்பட்டு இருக்கிறேன். மனிதர்கள் நண்பர்கள்ட்ட பேசணும், குரண்டி பேசணும், இது ஒரு கட்டுகள். என்னது? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல்கள். அப்ப தேவனை மறுதலிப்பது ஒரு கட்டா இருந்தது, யூதாசை காட்டிக் கொடுப்பது ஒரு கட்டாக இருந்தது. அப்ப ஒவ்வொரு பிசாசு என்னன்னா, அவரவர் எண்ணங்களுக்கு, அவரவர் செயலுக்கு, அவரவர் வழிபாட்டுக்கு கட்டி வைத்திருக்கிறது. அவரவரது செயல்பாடு என்ன இருக்கிறது? நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேயா, ஆனா எனக்குள்ள ஒரு கட்டு இருக்கே, ஏன் அதை விட முடியல? அப்படியேப்பட்ட திருமுகை எழுத 13 திருமுகை எழுதுன பவுலடியாருக்கே எனக்கு ஒரு முள்ளு, ஒரு அந்த கட்டு அவரை சுத்திட்டு தான் இருந்துச்சு. விட்டு போச்சா? குத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த முள்ளு இருந்துச்சா இல்லையா? அவருக்கு ஒரு முள்ளு இருந்துச்சா இல்லையா? அந்த முள்ளை எடுக்க முடிஞ்சுச்சா? ஆனா 3 முறை இறைவன்ட்ட வேண்டினாரு. அதுக்கப்புறம் வேண்டல. அதுக்கப்புறம் அந்த முள்ளு எங்க போச்சு, அந்த கட்டுகள் எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா நமக்கு 365 நாட்கள் மேலேயே குத்திட்டு இருக்கு. எத்தனை நாள் கணக்கு போட்டோம்னா வருஷத்துல 365 நாள் தான். ஆனா அதுக்கு மேலேயே பல்வேறு நாட்களாக என்ன செய்யும் இந்த முள்ளு குத்தப்பட்ட நிலையில் இந்த பாவ கட்டுகள் இருந்து என்ன பாவ கட்டு, என்ன பாவ கட்டுகள் இருக்கிறது? இச்சையான கட்டுகள் இருக்கிறது. 65 வயசு பாட்டி, ஊரு பேர்ல நான் சொல்லல. என்னது? அந்த அம்மாக்கு துணை இல்லை. 40 வயசுல துணையாளர் இறந்துட்டார். அந்த அம்மாவை என்ன செஞ்சிச்சு? பல்வேறு நாளாக அந்த அம்மா ஏன்னா சரி பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த அம்மாட்ட உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லுது, எனக்கு கடைசி காலத்துல ஒரு துணை இருந்தா. எத்தனை வயசு? அப்ப நான் கேட்டேன், அம்மா உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? என்னது? என்ன வயசாகுது? அந்த அம்மா என்ன கேட்கிறாங்க, என்ன வயசு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? என்னது? நீங்க பிறக்கும் போது நான் இருந்ததுதான் உங்க வயசை நான் சொல்லுவேன். என்னது? நீங்க பிறக்கும் போது இருந்தீங்கன்னா உங்க வயசை நான் சொல்லுவேன். சொல்லுங்கம்மா என்னன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலையில, பிள்ளை சூழ்நிலை, பேர பிள்ளைகள் சூழ்நிலை எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு இச்சை கட்டுக்களாக மாட்டிக்கொண்டது. 65 வயசுல துணை தேடுகிறது. என்னது? 65 வயசுல. ஏன் சொன்னா என் பிள்ளைகள் செய்வது, என் மருமகள் செய்வது, இதெல்லாம் என்ன செய்ய என் கண்ணால
பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அவங்க எல்லாம் ஜோடியா போறாங்க. 65 வயசுல என்ன ஜோடி கல்லறைக்கு போற நேரத்துல மரண கட்டுகளை காட்டி என்னது விபச்சார கட்டுகள் நீ மாட்டிக்கொண்டு இருக்கிற. எத்தனை பேர் இன்னைக்கு அடக்க முடியல. இன்னைக்கு நீ பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாவத்துல விழுந்து இச்சையில விழுந்து கொண்டிருக்கிற பாவ கட்டுகள் இன்னைக்கு என்ன செய்யறது? இன்னைக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது விபச்சார கட்டுகள். இன்னைக்கு இதெல்லாம் யார் ஏற்படுத்துகிறது? பிசாசு கொண்டு வருகிறது. நான் எதுல சிந்தனையோடு என்னது எதை சிந்தனையோடு நான் இருக்கிறேன். நீங்க யூடியூப் தள்ளிக்கிட்டு நல்லது ஏதாவது நல்ல செய்தியை யாராச்சு அனுப்புறாங்களா நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா பக்கத்து அடுத்தது என்ன வந்துடுது? இச்சையான செயல் வரும்போது இந்த இச்சையை நான் செய்தா எப்படி இருக்கும் என்று என் உள்ள தூண்டப்படும் போது அந்த விபச்சார கட்டுகளை பாவ கட்டுக்குள்ள நான் என்ன செய்யறேன்? விழுந்து கொண்டு இருக்கிறேன். இந்த பாதாள கட்டுக்குள்ள நான் இருக்கிறேன். நான் விடுதலை வர வேண்டும் என்றால் ஆண்டவரை இப்படியாப்பட்ட கட்டுகள் இருந்து என்ன செய்யணும்? தூண்டுதான். இன்னைக்கு இச்சைகள் தூண்டப்படுகிறதா? சிந்தனை பாவத்துல விழ செய்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஆண்டவரே எப்படியாப்பட்ட பாவக்கட்டுகள் இருந்து விடுதலை தாங்கன்னு கண்களை போடுவோமா? ஒரு நிமிஷம் கண்களை போடுங்க. தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. தயவுசெய்து இதெல்லாம் ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுக்கிறது ஒரு கிஃப்ட் சகோதரிகளே. ஆண்டவர் இந்த வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. கண்களை மூடுங்க. ஆண்டவர் எந்த பாவ கட்டுகளோடு இருக்கீங்க? இன்னைக்கு உங்க பாவ கட்டு இன்னைக்கு எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? ஆண்டவர் இன்னைக்கு மரணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா? பாதாளத்துக்கு சேர்க்கிறது ஐயா. அப்ப அந்த பாவ கட்டுகள் ஐயா அப்பா எங்களை விட்டு எங்கள் குடும்பங்களை விட்டு அகன்று போகும்படியாக இந்த வேளையில ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே இப்படியாப்பட்ட கட்டுகள் இருந்து எங்களுக்கு மீட்பை தருவதற்காக, ஆண்டவரே இப்படியாப்பட்ட ஜெயத்திலிருந்து எங்கள் விடுதலை தருவதற்காக, அப்பா மரணத்தை வென்றவர், அப்பா சாவை வென்றவர், இந்த வேளையை ஆண்டவரே ஆண்களை வென்றெடுப்பதற்காக உன் கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் உள்ள எல்லா சூழ்நிலை எல்லா கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என் குடும்பத்தில் இப்படியாப்பட்ட இச்சையான கட்டுகள் வராதவரையும் பாவத்திலிருந்து ஆண்டவரே விடுதலை பெறுவதற்காக, அந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு முழு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதித்து ஆண்டவரே இந்த பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப பாவ கட்டுகளிலிருந்து நம்ம தேவன் என்ன செய்யணும்? விடுதலை கொடுக்கணும். அதான் பாருங்க அப்போஸ்தலன்படி அதே 8:20-21 வாசிக்கிறேன். பேதுரு அவரை நோக்கி இறைவனோட வல்லமை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் என்ன செய்யுமா? உன் பணம் உன்னோட என்ன செய்யுமா? நாசமா போகும். அப்ப என்னது? இது ஒரு பாவ கட்டு, பணத்தின் கட்டு. என்னது? எந்த கட்டு? பணத்தின் கட்டு. காசு காசு காசு, சொத்து சொத்து, மண்ணு மண்ணு போகும்போது 2000 கூட அறுத்து விட்டுருவாங்க. என்னது? எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? போகும்போது இந்த மண்ணு உலகத்துல எதெல்லாம் செல்வங்களை வேண்டி வேணும்னு சொல்லு. அதுதான் மத்தேயு 6:19-20 சொல்றாரு. உங்க செல்வத்தை இங்க என்ன செய்யாதீங்க? சேர்க்காதீங்க. உங்க செல்வத்தை எங்க சேர்க்கணுமா? விண்ணகத்துல பர்வதத்துல சேர்த்து வைங்க. பர்வதத்துல சேர்த்து வைத்தா அங்க பூச்சியும் துரும்பு என்ன செய்யாது? அடிக்காது. இது ஒரு கட்டு. என்னது? பணம் காசு சொத்து சுகம் என்று சொல்லி மண்ணுன்னு சொல்லிட்டு என்னது? இது ஒரு கட்டு. சொந்த சகோதரனுக்கு என்னது? ஒரு அடி இடத்த கூட என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டான். கூட பிறந்தவர்கள் சொத்தை கூட என்ன செய்ய மாட்டாங்க? மண்ணாசை பொன்னாசை இது மூணு என்ன செய்ய மனுஷனை விட்டு போகவே போகாது. அப்ப காசு புரியர் என்ன செய்யணும்? காசு புரிய சொத்து சொத்து காசு காசு இல்லைன்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் இதை விட்டு என்னை விட்டு எடுக்க ஆசையே வேணாம் ஆண்டவர். என்னது? அதுக்குதான் எத்தனை முறை போய் நானும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு ஓபனே ஆக மாட்டேங்குது. என்னது? அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி ஒரு 10 ரூபாய் எல்லாமே போற பக்கம் இப்ப ஜிபே தான் பண்றாங்க. என்னது? கையில காசு என்ன செய்யறது இல்ல, கவரை எதுவுமே கொடுக்கறது இல்ல. பிரதர் கோச்சிக்க மாட்டீங்களா? என்னங்க கேட்டா ஜிபே இருக்க மாட்டேன், எனக்கு அக்கௌண்டே இல்லையா திட்டுறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷன் இருக்கியா? அப்பதான் சொல்லுவேன், என் விஷயத்த சொன்னா காரி துப்பிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. என்னது? என் விஷயத்த சொன்னா காரி துப்பிட்டு போயிடுவேன். அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னா என்ன? எத்தனை பேங்கை ஏமாத்தி எழுதி உட்காந்து இன்னைக்கு தேவனோட சமூகத்தில் உட்காந்து கோச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் சொன்ன வருத்தப்படும் சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறது இல்ல, சொல்றது இல்லை. நான் ஐயா என் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு, அதனால என்ன இல்லை, எனக்கு அக்கௌண்ட் இல்லை.
என்று சொல்லிடுவேன். அப்ப பாருங்க, இன்னைக்கு மரண கண்ணிக்கு ஏன்னா காசு காசு என்று பண கட்டுகள் நம்மளை என்ன செய்ய சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நம்மளை என்ன சூழ்ந்து கொண்டு இருக்கிறது பாருங்க. மரண கட்டு நம்மளை சூழ்ந்து கொண்டு இருந்தது. அடுத்தது பாதாள கட்டு நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. மூன்றாவது எதை பார்த்தோம்? ஏன்னா பாவக்கட்டு. என்னது? பாவக்கட்டு நம்மளை என்ன செய்ய சூழ்ந்து கொண்டு இருந்தது. அடுத்தது பணத்தினால் என்ன செய்யுது? இன்னைக்கு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறோம். அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்றார், கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். இன்னைக்கு கல்வாரியை தேடி ஓடுறோமா இல்ல ஊழியக்காரனை தேடி ஓடுறோமா? என்னது? அந்த பிரதர் ஜெபிச்சா என் கடன் பிரச்சனையே, அந்த பிரதர் ஜெபிச்சா கடன் பிரச்சனையே போயிடும். கடன் வாங்க கூட நான் முடிவு எடுத்தாதான் அந்த கடன் போகும். என்னது? ஊழியக்காரர் ஜெபிக்கிறதுனால உங்க கடன் போயிருன்னு சொல்ல முடியாதுங்க. நான் தான் ரத்த வேர்வை சிந்தி நான் தான் அந்த கடனை முடிக்கணும்னு நினைக்கணும். கடைசியா நான் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல மகளிர் சுய உதவிக்குழு கடன் வாங்கிதான் விடியல் வந்த புதுசு முதல் பாத்தீங்கன்னா இன்னைக்குலாம் 50-60,000 போடுறாங்க. நாங்க வெறும் 3,000 தொடங்கணும். எத்தனை? 98 எவ்வளவுன்னா பாத்தீங்கன்னா ஏன்னா 3,500 3,000 தொடங்கின இந்த விடியல் தொடங்கி பாத்தீங்கன்னா கடைசியா 20,000 இருந்து நாங்க என்ன செஞ்சோம்? விடுதலை பெற்று வந்தோம். தலைவியா இருக்க நீ போகாத, தலைவியா இருக்க நீ போகாத. என் பையன் அங்க சாப்பிடலங்க. என்னது? இந்த கடன் பிரச்சனைனால என்னது? அந்த ரேஷன் அரிசி அவனுக்கு ஒத்துக்கல. யாருக்கு? என் பெரிய பையனுக்கு ஒத்துக்கல. ஏன்னா அப்ப அவனை பார்க்கிறோம், எங்க வீட்டையே திங்க மாட்டான். என் மாமனாரும் அவனும் ஒண்ணு, என் மாமனாரும் அவனும் ஒண்ணு. ஏன்னா எங்க மாமனாரும் பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டோம். முன்னே நாங்க எல்லாருமே சாப்பிடுவோம். இவங்க 2 பேத்துக்காக என்ன செய்வோம்? ஒரு கிளாஸ் அரிசி போட்டு வடிப்போம். ஏன்னா என்னோட புள்ள நம்ம வீட்டுல ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நல்லது கெட்டது ஆக்குனா கூட என்ன செய்யறது? சாப்பிட மாட்டான். அப்ப பாத்தீங்கன்னா இவனாலே என்ன செஞ்சோம்? எப்படியா எங்க வீட்டுக்காரர் மட்டும் சொன்னேன், இன்னமே இந்த குழுவை என்ன செய்யக்கூடாது, வாங்கவே கூடாது, ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னோம். ஆண்டவர் இந்த குழுவை நாங்க இதுல இருந்து நாங்க விடுதலை பெறுவதற்காக, ஏன்னா ஆண்டவர் யாரும் தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, போயிட்டு அந்த அந்தோனியார் கோயில் உட்காந்து சொல்லிட்டு மாம்பழ சொல்ல ஒரு பூசை எழுதி வச்சு சொல்லிட்டு இப்படிதான் எங்க வாழ்க்கை தொடர்ந்தது. அப்ப தேவன் என்ன ஒரு முன்குறித்து வச்சிருக்கிறாரு, முன்கூட்டி திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அப்ப என்ன அந்த கடன் பிரச்சனையை குறித்து ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சோம்? எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர்கிட்ட என்னைக்கு ஒப்பு கொடுத்தோம்? இன்னைக்கு தேவன் கடன் இல்லாம வச்சிருக்கிறார். இன்னைக்கு சொல்ல முடியுமா? அப்ப பணக்கட்டுகள் இன்னைக்கு என்ன செய்யறது? என்னை சூழ்ந்து இருக்கிறது. அப்ப இதுல இருந்து விடுதலை பெறணும்னா நான் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். எங்கேயும் போய் தேடி அவங்களை தேடி இவங்களை தேடினா நான் முயற்சி எடுக்கணும். தேவன் எனக்குள்ள இருக்கிறவர் 1 யோவான் புத்தகம் ஏன்னா 4 உள்ளகத்தில் இருக்க அந்த எதிர் கிறிஸ்துவை காட்டி உனக்குள்ள இருக்கிறவர் இவர்கிட்ட கேளுங்க, அங்க போய் கேட்காதீங்க. ஏன்னா அவர்கிட்ட ஜெபம் பண்ண கேட்காதீங்க, என்கிட்ட உள்ளத்துல இருக்கிறவர்கிட்ட கேளுங்க. நீங்க உட்கார்ந்து கேளுங்க, என்ன வேணும், என்ன வேணும். தேவன் சமூகத்தில் நீங்க உட்கார்ந்து கேட்டீங்கன்னா தேவன் தருவார். பாருங்க, நீதிமொழிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 5:22 வாசிங்களே. துன்மார்க்கன் அக்கிரமங்களை குறித்து என்ன கயிறாலாம்? பாவ கயிறாலு அவன் என்ன செய்யறானா? கட்டப்பட்டு இருக்கான். அப்ப பாவத்தை இன்னைக்கு என்ன செய்ய? பாவ கயிறு நம்ம என்ன செய்ய? சூழ்ந்து வருது. எதை நான் விடலாம்னு நினைக்கிறோமோ அப்பதான் அது முன்னாடி வந்து நிற்கும். அதை மேற்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கணும். என்னது? ஜெயம் எடுக்கணும். அப்ப இந்த பாவ கயிறுல இருந்து ஆண்டவரை மீட்டெடுப்பதற்காக என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல இந்த கயிறை என்ன செய்ய முடியும்? கயிறை எப்படி அறுக்க முடியும்? கயிறு சுத்திக்கிட்டே தாங்க இருக்கும். கயிறு அவன் குறிப்பிட்ட கிலோ கணக்கு போட்டாதான் கயிறு என்ன செய்யும்? அறுந்து போகும். அது வரைக்கும் என்ன செய்யும்? நான் எந்த அளவுக்கு நான் பாவத்தை நான் இன்பமா செஞ்சிட்டு இருக்கணும் அந்த வரைக்கும் அந்த
கயிறு என்ன செய்ய, அந்த பாவ கயிறு என்ன எந்த அளவுக்கு நெருக்கணுமோ அந்த அளவுக்கு நெருக்கி என்ன வச்சிடும். எந்த அளவுக்கு நெருக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், நெருக்கும். அப்ப இந்த கண்ணை என்ன செய்யும், இந்த பாவ கயிறுல இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்றால் தேவனுடைய ஆண்டவரே, தேவனுடைய என்ன செய்யணும், ஆண்டவரே கயிறு ஆண்டவரே, இந்த பாவ கயிறுல இருந்து எனக்கு அறுத்து விடுங்க ஆண்டவரே. என்னது பாவ கயிறுல இருந்து பூசாரிக்கு கட்டதாங்க தெரியும், கட்ட அவுக்க தெரியாது. என் தேவனுக்கு கட்ட அவுக்கிறது தான் வேலையே. அல்லேலூயா. பூசாரி தெரிஞ்சிருக்கு தெரியுமா, கட்ட அவுக்க தெரியாது. இங்க இருந்து அடுத்தவங்களை ஏவி விட தெரியும். என்னது ஏவி விட தெரியும். ஆனா என்ன செய்வ, கட்ட அவுக்க முடியாது. அவனுக்கு அந்த வழி என்னன்னு தெரியாது. என்ன அவன் கட்ட அவுத்தான்னு வச்சுங்க, அது சும்மா விடாது. இவனை போட்டு தள்ளிடும். யார பூசாரிய போட்டு தள்ளிடுங்க. ஆனா என் தேவனுக்கு என்ன செய்யும், பாதாளத்தை வெல்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. கயிறுகளை அறுக்கிறதுக்கு என் தேவனுக்கு அதிகாரம் இருக்கு. அதுக்குதான் சொல்ல மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 12:28 சொல்லுவாரு. மத்தேயு 12:28 வலியவனை கட்டினா ஒழுங்க அந்த இல்லத்தை என்ன செய்ய முடியுமா, கொள்ளையிட முடியும். வலியவனை கட்டி வைக்கணும். இன்னைக்கு எத்தனை வீட்டுல வலியவனை கட்டி வைக்கிறீங்க, வாசிங்க. நாம் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால், யாரை கட்டணும், யாரை கட்டணும், பலவான முந்தி கட்டணும். அடுத்தது கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும். கட்டினானாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அல்லேலூயா. போதும். அந்த பலவானை கட்டி வச்சு அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியும், கொள்ளையிட முடியும். இன்னைக்கு எத்தனை பேருங்க இந்த மாதிரி என்ன இப்படி பாதாள கட்டு இருக்கு, மரண கட்டு இருக்கு, எல்லா பாவ கட்டு, எல்லா கட்டு கயிறுகள் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன செய்யணும், முதல்ல எந்திரிச்சோன்னா எனக்குள்ள இருக்கிற என்ன செயல்பட்டு இருக்கிறதோ அதை கட்டி வலியவனை கட்டுங்க. என்னது வலியவனை கட்டி வைத்தா மட்டும்தான் அந்த வீட்டை என்ன செய்ய முடியும், கொள்ளையிட முடியும். இல்லைன்னா தேவன்ட்ட என்ன செஞ்சிருவான், ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நீங்க ஒண்ணு லூசா விட்டீங்கன்னா அடுத்தது கொண்டு வந்து என்ன செய்வான், ஈஸியா சேர்த்துருவான். அது ஒண்ணு விட்டா அடுத்த என்ன செய்யும், எழுந்தவுடனே வலியவனை கட்டி செபிக்கக்கூடிய அந்த வல்லமை என்ன செய்யணும், தேவன்கிட்ட பெறணும். தேவன்கிட்ட என்ன செய்யணும், பெறணும். எல்லா அதிகாரம் நம்ம கொடுக்கப்பட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல, அதிகாரம் கொடுக்கா. பைபிள் நீங்க தானே வச்சிருக்கீங்க, பைபிளை கையில் வச்சிருக்கோம்ல, நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா. பேய்களை கட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கா, நோய்களை கட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கா, விரட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கா, எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குல்ல. ஏன் அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவதில்லை? ஏன் குடும்பத்திலே அன்பு இல்லாம ஏன் இன்னைக்கு இருக்கு? அப்ப இந்த குடும்பத்துக்கு விரோதமா அன்பு இல்லாத ஒரு சண்டையை கொண்டு வருகிற பிசாசு இருக்கிறாங்க. கட்டுகிறதுக்கு அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு. ஏன் கட்ட முடியல? ஏன் கட்ட முடியல? எனக்கு அந்த பலம். ஆனா பாட்டு மட்டும் விசுவாசியே நீ பதறாதே. என்னது? விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசம் வேணும். நீ தேவன் உனக்குள்ள இருந்தா நீ எதெல்லாம் கட்டப்படுகிறாயோ அதெல்லாம் கட்டப்படும். மத்தேயு 18:18 என்ன சொல்றாரு? நீ மண்ணுலகத்துல என்னெல்லாம் கட்டப்படுகிறாயோ விண்ணகத்துல கட்டப்படும். நீ மண்ணுலகத்துல என்னெல்லாம் கட்டவிழ்க்கிறாயோ விண்ணகத்துல கட்டவிழ்க்கப்படுங்க. நீ கட்டி செபிச்சு பாருங்க, கட்டி செபிச்சு பாருங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, அரியமங்கலத்தில் உள்ள அந்த பிசாசு என்ன செஞ்ச, நானும் ஒரு பிரதரு வேளாங்கண்ணில இருந்து ஒருத்தர் பெனடிக்னு ஒரு பையன் வருவாப்ல. அந்த பையன் சாப்பிடவே மாட்டான். என்னது சாப்பிடவே பசி எடுத்தானே தெரியுமா செய்வான். என்ன பசிய கொண்டு வருகிற பிசாசே போ. என்னமா வாரம் முழுவதும் திங்க மாட்டாங்க. ஒரு நேரம் என்ன செய்வான், ஏன்னா பேருக்கு இவ்வளவு கொண்டு சாப்பாடை சாப்பிட்டு நல்லா படிச்ச பையன். ஏன்னா இவ்வளவு கொண்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து என்ன செய்வான், அந்நிய பாஷையிலே துதிப்பான். அந்நிய பாஷையிலேயே துதிப்பான். துதிச்சு என்ன செய்வான், அந்நிய பாஷை துதிச்சு அந்த பிசாசை கட்டி வச்சு பார்த்தீங்கன்னா ஊரே சண்டை வந்துருச்சு. கொல்லிமலையில இருந்தெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. கொல்லிமலையில கூட்டிட்டு வந்து என்ன செய்ய முடியல, அருள் வரலங்க அவருக்கு. யாருக்கு? பூசாரிக்கு அருள் வரல. ஏன்னா அங்க இருக்கிற பூ போடுறாங்க, எல்லாம் வெள்ளை சகப்பு பூ தான் வரணும், வெள்ளை பூவா வந்தது. அத்தா இன்னும்
ஒரு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? அப்போ ஒருத்தர் மந்தையில நாங்க டீ சாப்பிட்டு இருக்கோமோ சொல்றாரு, ஏன்னா எவன் தெரியல சாமியையும் கட்டி வச்சுட்டான், பூசாரி பையிலையும் கட்டி வச்சுட்டான், எவன் தான் தெரியலன்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்ப நாங்க என்ன செய்யறோம், அப்படியே அந்த ஸ்டேஜ் கிட்ட போயிட்டோம், மந்தையில உள்ள ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அங்க போயிட்டோம். ஏன்னா போயிட்டு என்ன செய்யும், என்ன இந்த மாதிரி இருக்குன்னு தேவன் வேலை செய்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம், அந்த இடம் முழு பைண்டிங் பண்ணி என்ன செஞ்சோம், எல்லாம் மனம் திரும்புவதற்காக அந்த தெய்வத்தில் அந்த இடத்துல அவங்க ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல ஒரு ஜெப கூடாரத்தை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். என்னது, ஜெபத்தை எழுப்பி இருக்கிறாரு. ஏன்? அப்ப ஆண்டவருக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற என்னென்ன கட்டுகள் இருக்கிறது, நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்க ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்தை எது சூழ்ந்திருக்கிறது? கடன் பிரச்சனை சூழ்ந்திருக்கிறதா? சண்டை சச்சரவு நீங்க சூழ்ந்திருக்கிறதா? இன்னைக்கு போராட்டமா இருக்கிறதா? கீழ்ப்பட்டிகளே கணவன் மனைவிக்கு கீழி பாம்பா இருக்கா? என்ன செய்யணும்? இது எங்க இருந்து வருதுன்னா இழுத்து பிடிச்சி கட்டி வைங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால யோவான் 14:14 என்ன சொல்ற, என் நாமத்தினால நிமித்தம் நீ எதை கேட்பியோ அதே என்ன செய்வேன், என்ன செய்வாருக்கா தருவேன். அவர் நாமத்துல நீங்க கேளுங்க. அவர் நாமத்துல சொன்னீங்கன்னா கீழே விண்ணக மண்ணக எல்லாமே மண்டிவிடும். இயேசுன்ற நாமத்துக்கு என்ன செய்யும், விண்ணக மண்ணக எல்லாமே மண்டிவிடும். அவர் நாமத்தை தான் நம்ம உச்சரிக்கிறதே இல்லை. துதிச்சு பாருங்க, என்னது துதிச்சு பாருங்க, தேவனை ஆராதிச்சு பாருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆராதிச்சு பாருங்க, மகிமைப்படுத்தி பாருங்க. காட்டூர் அமாவாசை பிரேயர், காட்டூர் ஆயுள் ஸ்டாப்ல கடைசியா என்ன அமாவாசை பிரேயர் இரவு ஜெபம் நடத்திட்டு இருக்கேன். அந்த நடத்தக்கூடிய அந்த சகோதரியோட அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கெட்ட வார்த்தை, குடியின் ஆவி கெட்ட வார்த்தை. என்னது குடியின் ஆவி? என்ன செய்யறாரு, மேல பிரேயர்ல கீழே வந்து திட்டாரு, அவ்வளவு பேச்சு அவ்வளவு வார்த்தை. அக்கா நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க வார்த்தை போட மாட்டீங்கல்ல, உங்க வீட்டுக்காரர் இழுத்து வச்சு கட்டி வச்சிடலாமா? என்னது கட்டி வச்சிடலாமான்னு கேட்டேன். உங்களோட உத்தரவோடு கட்டி வைக்கலாமான்னு கேட்டேன். என்ன பிரதர் சொல்றீங்க? அவர் பேசுறாருக்கா, நாளைக்கு உங்களுக்கு கீழ்ப்படிந்து இருப்பாங்க. அல்லேலூயா. என்னது இன்னைக்கு வந்து கேளுங்க, இன்னைக்கு காட்டூர்ல வீணாக்கா இன்னைக்கு பெத்தியில் செப்பக்குள்ளு நீங்க போட்டு பாருங்க. இன்னைக்கு அந்த வீட்டுக்காரர் எவ்வளவு சண்டை. அந்த ஜெபம் நடத்திட்டு இருக்கோம், 70-80 பேர் உட்காந்து இரவு ஜெபத்தை நடத்திட்டு இருப்போம். அந்த வீட்டுக்காரமா கீழே கூப்பிட்டு நல்லத்தனமா கூப்பிட்டு அடியா அடித்து எவ்வளவு கேவலமா பேசினாரு. இன்னைக்கு அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா மனம் திரும்பி வருகிற மக்களுக்கு உணவு எடுத்து கொடுக்கிறவரா என் தேவன் மாற்றி இருக்கிறார். குடியின் ஆவி, சண்டையின் ஆவி, போராமை ஆவி, இச்சையின் ஆவிகளை என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தினால நீ கண்டிப்பா. வேதத்தை நீங்க எடுத்து சும்மா வாசிட்டு போறதுல அர்த்தம் இல்லைங்க. அவர் சொன்னதை எல்லாத்தையும் சோதிச்சு பாருங்க. செய்ய முடியுமா முடியாதா? பிசாசை எய்த்து நிறுங்க சொல்லி இருக்கிறார்ல, நீங்க எய்த்து நின்று இருக்கிறோமா? பாவத்தை வென்று இருக்கிறோமா? குடும்பத்தை வென்று இருக்கிறோமா? எதை செஞ்சிருக்கீங்க? அவர் நாமத்தினால நீங்க எவையெல்லாம் செய்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆண்டவரை நிறைய தாட்டி சோதிச்சிருக்கிறேன், ஆண்டவரை நிறைய தாட்டி சோதிச்சு பார்த்திருக்கேன். ஒரு தாட்டி ஆண்டவர் திருவுடலை திரு ரத்தத்தை நான் பெறும்போது ஏன்னா தகுதியற்ற நிலையில் எவராது உண்டா? ஏன்னா அவர் சாவே சாவன் வேதத்துல கொரிந்தியர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 23 32 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் என்ன செஞ்சேன், உண்மையான நீ தேவன் அப்பத்துல இருக்கிறது உண்மையான்றா எனக்கு வெளிப்படுத்து. இதே சாலக்குடியில நான் இருந்தேன். அப்ப என்னுடைய பாவ கட்டுகளோடு நான் சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது என்ன செஞ்சேன், தேவன் நான் சொன்னேன், உண்மையான தெய்வம் இருந்தா இந்த அப்பத்துல நீங்க வருகிறது உண்மை என்றா நொடி பொழுது எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜெபத்தை ஜெபிச்சுட்டு அந்த விசுவாசபரமான ஒரு ஜெபம் இருக்கு, அந்த விசுவாசத்தை சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோட நான் போனேங்க. விசுவாசத்தோட அது ஒரு முறை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன இது வரைக்கும் 18 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பார்த்த அந்த விசுவாசம் இன்ன வரைக்கும் என்ன இல்ல, நான் மாறல. அப்ப என்ன, தேவனோட இருக்கிறார் அந்த விசுவாசம் தான் எனக்கு. என்னது அந்த அப்பத்தை நாக்குல அந்த குருவானவர் வச்சாரு, அந்த விசுவாசத்தோடு நான் வாங்க போனேன். அந்த அப்பம் என்னது நல்ல இவ்வளவு மொத்தம் இருக்குங்க, முழுங்க முடியல, என்னால விழுங்க முடியல, நிக்குது. பாத்தீங்கன்னா அந்த கோழி கொண்டு உருண்டுகிட்டே இருக்கு பாருங்க, அது மாதிரி என்ன செய்யுது, அந்த நாக்குல உருண்டுகிட்டே இருக்கு, முழுங்க முடியல என்னால ஒரு நிமிஷம். அப்போ தேவன் என்ன செஞ்ச, தேவனே நீ உயிரோடு இருக்கிறதே தேவன், இயேசுவே நன்றி 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 என்று சொல்லிக்கிட்டே இருந்த பாருங்க. ஏன்னா
சாதாரண அப்போ உள்ள வந்தது போல திருப்பி அதை நான் முழுவதை நான் உணர்ந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னும் அந்த 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் என்ன செய்யல, எவ்வளவு பேர்கிட்ட சாட்சியா சொன்னேன், எங்க வீட்டுக்காரப்பாட்ட சொன்னேன், என் பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன், எல்லாத்தையும் வந்திருக்கிறவங்கள்ட்ட சொன்னேன். தேவனோட உடல் எனக்கு என்னால முடுங்க முடியல. இந்த மாதிரி இவ்வளவு மொத்தமா மாறி அந்த கோழி குண்டு போல வாயை திறக்க முடியல, துப்ப முடியல, பேச முடியல. தேவன் அந்த நொட்டி பொழுதுல என்ன செஞ்சாரு, அந்த கட்டுகள் இருந்து என் தேவன் விடுதலை கொடுத்தார். என்னது, அந்த கட்டுகள் எனக்கு விடுதலை கொடுத்தார். அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா தேவனை ஆராதிப்பது என்ன, துதிப்பது என்ன, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்ன, தேவன் கிட்ட அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டேதான் இருப்பேன். எல்லாத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த ஐயா கேட்கும் போதுதான் தேவன் விடுதலை கொடுத்தார். அதுதான் பாருங்க எசையா புத்தகம் 58:6 வாசிங்கள. எசையா 56:8. கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்றார். வெளியில் சஞ்சரிக்கிற 6 மட்டும் வாசிங்க. கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரனாய் இருக்கவும், அவருக்கு ஊழியக்காரனாய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக என்ன செய்யணுமா, ஓய்வு நாளே பரிசுத்தமா. ஓய்வு நாளை எங்க இன்னைக்கு பரிசுத்தமாக இன்னைக்கு தேவன் மக்களை ஒன்று சேர்க்கிறோமா, இல்ல சிதறடிக்கிறோமா, சேர்க்கிறோமா, தேவனை சேர்க்கிறோமா? சேர முடியாத பிசாசுகள் ஒண்ணு என்ன செய்யுது, நம்ம கூட சுத்திக்கிட்டே இருக்கும். என்னது, நம்ம கூட சுத்திக்கிட்டே இருக்கு. அதனால நான் கூட நினைப்பேன், ஆண்டவரே நான் தொடக்கத்துல 7 மணிக்கெல்லாம் ஏன்னா ஆராதனைக்கு போய் 7:30 வந்துருவேன். ஏன்னா இன்னைக்கு 8 மணி ஆகும் போகுது. இன்னைக்கு என்னால என்ன செய்ய முடியல, இது ஏதோ ஒரு பிசாசு என்ன செய்யுது, என்னை கட்டி வச்சிட்டு இருக்க. ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு என்ன செய்யணும், விடுதலை வேணும். என்னது, நான் துதி ஆராதனையில எனக்கு ரொம்ப இஷ்டமா இருப்பேன். என்னது, இறை புகழ்ச்சியில என்ன செய்வேன்னா நல்லா இன்ட்ரெஸ்டா இருப்பேன், அதை கேட்கணும் என்னன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன், ரொம்ப ஆர்வமா இருப்பேன். அப்ப அந்த ஆர்வத்தை என்ன செய்யுது பிசாசு, எனக்குள்ள இருக்கிற பிசாசு வர முடியாம என்ன செய்யுது, தடுக்கிட்டு இருக்கு. நான் என்ன செய்யறேன், இதுக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நான் சீக்கிரம் போகணும். ஏன்னா காலையில எந்திரிச்சு 6 வீட்டுக்காரன் ஒரே நேரத்திலேயே ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொல்வதற்கு போறதுக்காக வெளியில போறதுக்காக, ஏன்னா 6 வீட்டுக்காரங்க ஒரே நேரத்தில் என்னது, ஒரு தண்ணி போட்டா பையனுக்கு குளிச்சுக்கிட்டே இருப்போம், சோப்போட போய் என்ன வீட்டில் நான் கத்திட்டு இருக்கணும். அவனை கூப்பிடு, என் பையனை கூப்பிடு, என் பொண்ணை கூப்பிடுவோம், மோட்டரை போடுமா, சோப்போட நிக்கிறேன், தண்ணி நின்று போச்சு. இப்பதான் போட்டோம் பாத்தீங்கன்னா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன செய்யுது, மாறிக்கிட்டே இருக்கு. மித்த நேரத்துல பாத்தீங்கன்னா தண்ணி சாதாரண ஒரு சனி ஞாயிறு பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா உட்காந்து என்ன செய்வேன், ஆண்டவரே நான் போகும்போது சீக்கிரம் குளிச்சுட்டு சீக்கிரம் போகணுயா, எந்திரிச்சிருவேன். ஆனா எந்திரிச்சாலும் என்ன செய்ய முடியல, தண்ணி எனக்கு என்ன சில பிரச்சனையா இருக்கிறது. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், அந்த ஓய்வு நாள் என்னாச்சு, சரி குளிக்காம போனாலும் பக்கத்துல உட்கார முடியாதுல்ல. அல்லேலூயா. என்னது, மூஞ்ச மட்டும் கழுவிட்டு பல்ல கழுவிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செய்ய முடியாது, பக்கத்துல உட்காரணும்ல. பேசலாம் வேர்வை வாட. நேற்று எனக்கு பிரேம் நடந்து அந்த மலையில நனைஞ்சு எல்லாம் எனக்கு இப்ப மட்டும் கிடையாது, எப்பயுமே அந்த சூழ்நிலை எனக்கு இருக்கிறது. அப்ப கடவுள் பாருங்க, இன்னைக்கு விசுவாசிகள் இன்னைக்கு இந்த ஓய்வு நாள் என்ன சொல்ல முடியாது, சேர முடியாத இப்படியாப்பட்ட கட்டுகள் நம்மளோட என்ன செய்யுது, சேருது, வர முடியல. ஞாயிற்றுக்கிழமானதான் ஏதாவது புது நம்ம ஏதோ காது ஊத்து ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். தேவனோட வார்த்தைக்கு நான் ஓய்வு நாள் செவி கொடுக்கிறோமோ இல்லையோ, முதல் காது குத்துக்கும் புதுநமைக்கு செவி கொடுத்துருவோம். நீ ஒரு வாரம் கொடுத்தோன்னு வச்சுக்கவேன், அந்த ஆசீர்வாதத்தை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வாரத்தை இன்னைக்கு எங்களுக்கு எத்தனை பத்திரிகை வந்திருக்கு, சாயந்தரம் நாங்க வரோமா, என்னது சாயந்தரம் வரோம், போயிட்டு வாங்க. என்னது, ஞாயிற்றுக்கிழமை நீங்க எது செஞ்சாலும் ஓப்பனாவே சொல்லுவேன். எங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, ஓ வருத்தப்பட போறாங்க, அவங்க வருத்தப்படுறதுனால ஒண்ணும் இல்லை, என் தேவன் வருத்தப்படுவார். அல்லேலூயா. என்னது, யாரா இருந்தா என்ன, என் மச்சினருக்கு கல்யாணத்துக்கு நான் சொன்னேன், என் குழந்தையா கல்யாணத்துக்கு சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுன்னா 4 மணிக்கு தான் வருவேன். ஏன்னா அப்படிதான் இப்போ என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வைக்கும் போது என் சின்ன பையன் சொல்றான், ஏன்னா அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கார 1000 சொன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பரிசம் போட்டு ஞாயிற்றுக்கிழமை வேற நாள் வைக்கிறியா, தேதியை கொடுக்குறியா, முகூர்த்தம்லாம் எங்களுக்கு என்ன இல்லை தேவையில்லை, செவ்வாய்க்கிழமை பரிசம்
புதன்கிழமை கல்யாணம். என்ன சொல்ற? என்னது? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை இருந்தா என்ன? செவ்வாய்க்கிழமை இருந்தா என்ன? செத்தா தூக்க மாட்டோமா? என்னது? பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்கும். புதன்கிழமை பொண்ணே வேணாம் தான் கொடுக்குறோம். அல்லேலூயா. என்னது? என்னைக்கு இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போகுது. அது என்ன புதனா இருந்தான்னா, செவ்வாவா இருந்தானா, வெள்ளியா இருந்தான்னா, எந்த நாளா இருந்தான்னா என்ன? என்னது? அந்த தாய்மாமா பேசுறாரு, என்ன ஒரு வித்தியாசமான மனுஷன் வந்து மாட்டி விட்டுட்டீங்க, அவன் எதுக்குமே ஒத்து போக மாட்டானே, சரி என்னதான் தேதி கொடுக்குறான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், வருஷ கடைசியில டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பர்சம் நிச்சயம், மறுநாள் காலையில கல்யாணம். ஒத்துக்கிறதுனா நில்லு, இல்லையா அடுத்த வருஷம் கல்யாணம் வச்சுக்கலாம். என்னது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேருங்க சொல்ல முடியும்? சாமியார் ஞாயிற்றுக்கிழமை தான் ஏன் புதுநம்ப கொடுப்பாரு, அவர் கொடுத்துட்டு போறாரு, நீ இன்னொரு நாள் வச்சுக்க தேவையே. எத்தனை ஊழியர்கள் செய்யறாங்க இந்த தவற, போதிக்கிறவங்களே எத்தனை பேர் இந்த தவறு செய்யறாங்க. என்னது? அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர் என்ன செய்வாரு? இவரு கட்டளைகளை கடைபிடிக்க மாட்டாரா, ஆனா நம்ம மட்டும் கடைபிடிக்கும். மக்களை ஒன்று கூடக்கூடிய நேரத்தில் நீ சிதறடிக்காத. என்னது? மக்கள் ஒன்று கூடி நம்ம 10 பேரை இணைந்து ஜெபிக்கிற நேரத்துல பிசாசு என்ன செய்யுது? ஒண்ணு வேறு பிரிக்குது. என்னது? உலக இச்சைக்குள்ள, உலக கட்டுக்குள்ள என்ன செய்யுது? கூட்டிட்டு போகுது. நம்ம என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. அதுதான் பாருங்க எசையா புத்தகம், அதுலயே 52 வாசிங்களே. 52:2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீட்டிடு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, என்ன செய்யணுமா? உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை என்ன செய்யணுமா? அறுத்து போடும் என்றது. எங்க கட்டு? கழுத்தின் கட்டு. நீங்க பாத்தீங்கன்னா சும்மா இருப்பாங்க, கீழே ஒன் சைடு படுத்ததுக்கெல்லாம் தலை சுருக்கி போனதை பார்த்திருக்கீங்களா? சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் இருக்கிற கயிறின் கட்டுகளை நீ என்ன செய்ய? அறுத்து போடு. அப்ப கழுத்துக்களை என்ன செய்யறது? பிசாசு உருவங்களை குறித்து என்ன இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த வேளாங்கண்ணிக்கு போதா நொண்டி நொடம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது? அதுக்கு ஒரு அச்சாரம் வச்சிருக்காங்க இல்லையா? ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த மாருதி ஹோட்டல்ல முதலே ஒரு கட்டி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? வர பார்த்திருக்கீங்களா? அறுவடைக்கு வர வருதான். ஏன்னா அவர் எது? அப்ப அவர்கிட்ட சொல்றோம், அண்ணே இது ஒரு கட்டு, நீங்க வாங்க ஆலயத்துக்கு. என்னைக்கு சொல்லணுமோ அன்னையில இருந்து அதனால வராது இல்லைங்க. இங்க நின்றுட்டு இருக்கிற, எங்க நின்றுட்டு இருக்கிறாரு? ஆமா, இந்த மாருதி ஹோட்டல் நின்றுட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு அவர் வந்திருந்தாரு, என்ன செஞ்சிருப்பாரு? என் தேவன் 18 ஆண்டுகளாக கூலியா இருந்த பெண்ணை ஆண்டவர் கட்டுகளாக தாருங்க. 18 ஆண்டுகளாக கூனியா இருந்தது, யாருமே சட்டம் பண்ணல, யாருமே அவர் மேல அக்கறை எடுக்கல. ஆலயத்துக்கு வருவாங்க போவாங்க, அந்த பெண்ணை குறித்து என்ன அக்கறை? என் தேவனுக்கு அக்கறை இருந்தது. சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தின் கட்டுகளை நீ அறுத்து விடு. எத்தனை இன்னைக்கு சார் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வேண்டுகள். இன்னைக்கு சும்மா இருக்கும்போது கழுத்து சுருக்காதுங்க, சும்மா இருக்கும்போதோ உடனே உங்களுக்கு சுருக்காது, சும்மா இருக்கும்போது என்னது பின்னாடி பேக் பெயின் வராது, சும்மா இருக்கும்போது என்னது எலும்பு தேய்மானம் ஆகாது, சும்மா இருக்கும்போது முழங்கால் வலி வராது. எல்லாமே பிசாசு கட்டி வைத்திருக்கிறது. எல்லா கட்டுகள் இருந்து என்ன செய்யணும்? தேவன் ஜெபிக்கணும். எசேக்கியேல் தேவன் என்ன சொல்றாரு? உள்ளந்த எலும்புகளுக்கு நீ இறைவாக்கு போதி. எசேக்கியேல் 37:4 சொல்றாரு, உள்ளந்த எலும்புகளுக்கு நீ ஆண்டவரோட வார்த்தையை சொல்லு. நீங்க அந்த வார்த்தையை சொல்லி, சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை நீ அறுத்து விடு. என்ன கட்டுகள் இன்னைக்கு இருக்கிறது? தேவன்கிட்ட சொல்லணும், தேவனே இப்படியாப்பட்ட கட்ட நிலையில வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னது இப்படியாப்பட்ட கட்ட நிலையில வந்திருக்கிறேன், எனக்கு நீங்க விடுதலை கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? அவசியமான தேவையில்லாத பிள்ளைகள் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது? தேவன் என்ன செஞ்சிருக்காரு? நமக்கு இறை வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீ ஏதாவது ஒரு கட்டளை போய் சிக்கி கொண்டீங்கன்னா
8ஆம் வகுப்பு கூட போல இல்லை, 8ஆம் வகுப்பு கூட போல என்னது தன் வாழ்க்கையை இழந்து விட்டது. எந்த ஸ்கூல் நான் சொல்ல மாட்டேன், எந்த இடமும் நான் சொல்ல மாட்டேன். தெரியுதுங்களா? 8ஆம் வகுப்புலே தன் வாழ்க்கை இழந்து போனது. அது என்னது? இச்சை கட்டுகளுக்குள் மாட்டிக்கொண்டு இன்னைக்கு சிந்திருக்கிறது. 65 வயசு கிழவிக்கு அந்த இச்சை கட்டில் இருக்குன்னா 8ஆம் வகுப்பு படிக்கிற 13 வயசு 14 வயசு பிள்ளைக்கு அந்த இச்சை கட்டு வந்து கொண்டிருக்கிறது. விடுதலை பெறணும், விடுதலை பெறணும். அப்ப சரீரத்துக்குள்ள என்னது? ஒரு இச்சை தூண்டப்படுகிறார். இது தேவன் அனுமதிக்கல, ஏதோ ஒரு பிசாசு கொண்டு வருதுங்க. உன் கண்கள் இடரா இருந்ததுன்னா ஒடுங்கி போடு, கைகள் இடரா இருந்ததுன்னா வெட்டு, ஒரு சரீரம் இடரா இருந்தது என்னது? அறுத்து போடு. ஒருத்தர் கண்ணு இல்லாம பரவத்துக்கு போக முடியாதா? கண்ணு இல்லாம பரவத்துக்கு போயிடுவான். கண்ணு இருக்கவன் நீங்க நானும் போகவே முடியாது. எதுல கட்டப்பட்ட நிலையில இருக்கிறோம்? என்ன நிலையில நீங்க கட்டப்பட்ட நிலையில இருக்கிறோம்? இன்னைக்கு எதுல நாம் விடுதலை பெறணும்? இந்த உலக ஆசை பாசை எல்லாத்தையும் இருக்குங்க, நன்மையை கொடுக்காதுங்க. உலக எல்லாத்தையும் இருக்கும், ஆசை பாசை எல்லாத்தையும் இருக்கும், ஆனா நன்மையே கொடுக்காது. தேவனோட வார்த்தை தான் கொடுக்கும். அதுதான் மார்க்கு நற்செய்தி. பாருங்க, மார்க்கு நற்செய்தி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போமே. மார்க்கு 5:8. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்போது அவனை நோக்கி உன் பெயர் என்ன என்று கேட்டார். பாருங்க, அவன் பேர் கேட்டா என்ன சொல்றான்? இப்ப நம்ம வீட்டுல கூட கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டோம். கேட்கறதுக்கு என்னமா குழம்பு வச்சுதான் கேட்பாரு. என்னது? இன்னும் சோறே வடிக்கலன்னு சொல்றேன். கேட்டது என்ன? என்னமா சாப்பாடு ஆக்க போற? தோசை ஊத்த போறியா, சப்பாத்தி உதைக்க போறியா கேட்ட என்ன செய்யணும்? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்ற பழக்கமே இல்லை. அதுதான் இவன் இயேசு கேட்கிறாரு. என்னது? உன் பேரு, நீ வச்ச குழம்புக்கு பேர் என்ன? அதுக்கு தெரிஞ்சாதானே இதே சொல்லும். வைக்கிற பேர் குழம்புக்கு பேரே இல்லை. ஏன்னா கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் குழம்பு, முருங்கைக்காய் போட்டா முருங்கைக்காய் குழம்பு. ஏன்னா எதுவுமே போடாம வெங்காயத்தை போட்டா புளி குழம்பு. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க கேட்கிறாரு, உன் பெயர் என்ன? உன் பேர் என்ன கேட்டா அவன் என்ன சொல்லணும்? நாங்க பலரா இருக்கிறோம். அதான் கேட்டார் அவரு. பலரா இருக்கிறது யாருக்கு தெரியும்? அப்ப அவர் என்னது? அந்த என்னது சாத்தான் கட்டுக்குள்ள ரசிச்சிருக்கிறான். சிக்கி கொண்டு வெளியே வள முடியலங்க. அதுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்? நம்மக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு கட்டு நமக்குள்ள என்ன இருக்கிறது? இருதயத்துல இருக்கு. கேட்கறதுக்கு எந்த மனுஷன் உலகத்துல பதிலே சொல்றது இல்லை. என்னம்மா நல்லா இருக்கியா? என்னம்மா நல்லா இருக்கியா? என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா? ஏதோ கேட்ட நல்லா இருக்கேன், அவ்வளவுதான். நல்லா இருக்குன்னு கேட்டதுக்கு ஏதோ இருக்குன்னா என்னது? சலிப்பா இருக்குது. ஏதோ வாழ்ற அவன் கேட்கிறவன் ஏண்டா கேட்டனும் இருக்கும். அது போலதான் என்னது? விடுவிப்பதற்காக தேவன் ஆண்டவர் பல்வேறு பிசாசுராது இத லேவியன் ஒரு மனிதனை கட்டி வைத்திருக்க அவரை விடுதலை தருவதற்காக என் தேவன் வருகிறார். விடுதலை கொடுப்பதற்காக வருகிறார். அவன் சங்கிலியை அறுப்பதற்காக வருகிறார். அவன் என்ன செய்யல? அதுல இருந்து அவன் வரத்துக்கு என்ன செய்யல? அந்த பிசாசு விடுவதில்லை. என்னது? பிசாசு என்ன செய்வதில்லை? விடுவதில்லை. ஜெபிக்கலாம், வீட்டுல குடும்பத்தை நான் ஏழு எடுக்கலாம் தாங்க பாக்குறேன். ஆண்டவரை துதிக்கலாம் தான் பாக்குறேன். ஆனா பிசாசு என்ன செய்யுது? கூடயே வந்து உட்கார்ந்து இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கு. டிவி பார்க்கணும்னா மணிக்கணக்கா பார்ப்போம். ஏன்னா சாரி பார்த்து தள்ளணும்னா ரொம்ப நேரம் தள்ளுவோம். சாரி பார்த்து ஆமா ஆமா சாரி பார்த்து யாரு வேதத்துல? யோசிப்ப தொட்டுப்பா உரசிப்பா. அது போல சும்மா இருக்க செல்ல தொட்டுப்பா உரசிப்பா அது கூப்பிடும். சாரி பார்த்து பொண்ணு செல்போனும் ஒண்ணு தொட்டுப்பா.
யோசேப்பு சும்மா தாங்க இருந்தான். என்ன செய்வா? தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தான். போத்திபாரோட மனைவி என்னது சும்மா தான் இருப்பான். இந்த செல்போனும் அவளும் ஒண்ணு. சொல்லு, இதெல்லாம் என்னது? எதோட சேர்றது? பிசாசின் கட்டுகளால் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். லேவியன் ஒரு மனிதன் ஆண்டவர் விடுதலை கொடுப்பதற்காக என் தேவன் தேடி வருகிறார். கேட்கிறதுக்கு அவன் பெயர் என்ன கேட்கிறாரு, பதிலு சொல்லலங்க. என்ன செஞ்சிருக்கிறோம்? கட்டி கொண்டு இருக்கிறோம். என் தேவன் நீ வர வேண்டுகிற இந்த தேவன் நினைச்சா உனக்கு நான் விடுதலை கொடுக்கணுமா? நீ என்கிட்ட வா, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு நான் விடுதலை கொடுப்பேன். என்ன செய்வனா? என்ன செய்வனா? பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவான். என்ன செய்வனா? பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவான். நொந்து போன உள்ளத்தை ஏற்றிடுவாங்க. பேய்களை நோய்களை ஓட்டணும்னா சும்மா போனா போகுமா? இயேசுவின் வார்த்தையினால் சொல்லணும். என்னது? இயேசுவின் வார்த்தையில என்ன செய்யணும்? சொல்லணும். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கணும். சொல்லும் போது என்ன செய்யும்? பிசாசு அப்பதான் அப்ப வரைக்கும் என்ன செய்யாது? போகாது. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். லூக்கா 13:16 நியாயப்பிரமாணமும் இல்ல அது இல்லைண்ணே. இதோ சாத்தான் ஐயா பாருங்க, சாத்தான் எத்தனை வருஷம்? 18 வருஷமாக கட்டியிருந்த குமார்த்தியை ஓய்வு நாளில் அல்லேலூயா. எத்தனை வருஷம் கட்டியிருந்தது? 12 ஆண்டுகளாக 18 ஆண்டுகள் என்ன செஞ்சிருந்தது? கட்டி வச்சிருந்ததுங்க பிசாசு. ஆண்டவர் பாருங்க, அந்த ஓய்வு நாள்ல அவன் எவ்வளவு பேர் போனாங்க. இன்னைக்கு எத்தனை ஓய்வு நாள், இன்னைக்கு எத்தனை பேர் போறாங்க, எத்தனை கட்டுண்டவர்கள் போறாங்க. இந்த ஓய்வு நாள் எவ்வளவு இடத்துல விடுதலை நடக்குது, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நடக்குது, எவ்வளவு கட்டுகள் இன்னைக்கு விடுதலை கெட்டு போறாங்க. வராங்களா இல்லையா? வராங்களா இல்லையா? நம்ம ஏதாவது ஒண்ணுல இருந்து நான் விலகி போறேன்னா, நான் இங்க மனந்திரும்பு சபையில வரேன், வாரத்துல நான் வரேன், ஏதாவது விடுதலை பெற்று போறேன்னா, வந்துட்டு வந்தவனமா தான் போறேன், வந்துட்டு வந்தவனமா தான் போறேன். ஏன் இன்னும் என்ன செய்யல? அந்த லேவியனை போல நான் விசுவாசி. தேவன் என்ன சொல்ல? உன் பேர் என்னன்னு கேட்டா அவன் என்ன விடுதலை பெறதுக்கு அவனுக்கு என்ன இல்ல? மனம் இல்ல. அந்த மனம் தான் என்கிட்டையும் இல்ல. நீ விடுதலை பெற விட தேவனை துதிக்கிறது என்ன செய்யணும்? கையை ஆட்டோமேட்டிக்கா தூக்கணும். ஆட்டோமேட்டிக்கா கையை என்ன செய்யணும்? அல்லேலூயா சொன்னாவே என்ன செஞ்சிடணும்? கையை ஆட்டோமேட்டிக்கா தூக்கிடணும். கையை ஆட்டோமேட்டிக்கா தூக்கி துதிக்க ஆரம்பிச்சிடணும். கண்ணை மூடிடணுங்க. கண்ணை மூடி துதிச்சோன்னு வச்சுக்கீங்களேன், ஏன்னா நீங்க உணர்வீங்க. ஏன்னா சாலக்குடிக்கு போனவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த சேட்டா வந்து அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சானா 1/4 மணி நேரம் ஆச்சு சொல்லுவான். அல்லேலூயா எத்தனை மணி நேரம்? வாய் வலிக்கவே வலிக்காது, துதிச்சுக்கிட்டே இருப்பான். அங்க அல்லேலூயா சொல்ல கீழே இருக்கிறவன் தப்புன்னு கீழே விழுந்து பிசாசுகள் உருண்டு போகும். அப்படித்தான் நான் ரசிக்கப்பட்டு நான் தான் அப்படிதான் ஆசீர்வாதப்பட்டேன். எனக்குள்ள இருக்கிற சர்ப்பம் வெளியே போனது. ஏன்னா மெக்கல் சமரசுக்கு அந்த தலையை மீச்சார், கண்ணால கண்டேன். எல்லா விடுதலையும் அங்கதான் போய் நான் பெற்றுக்கொண்டேன். இங்க சாலக்குடியில நிறைய விடுதலை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாத்தினாருங்க. என்ன நினைச்சுட்டு போறோமோ அந்த அப்படியே மாத்தினாரு. அப்புறம் குடும்பத்தோட 10 ஆண்டுகளா இருந்த குடும்பத்தோட இங்க செப்டம்பர் மாசம் எல்லாம் வேளாங்கண்ணிக்கு போவாங்க. நாங்க மட்டும் எங்க போவோம்? சாலக்குடிக்கு போவோம் குடும்பத்தோடு. அப்புறம் என் குடும்பம், என் மாமியார் வீட்டுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 15-16 பேர்கிட்ட நாங்க என்ன செய்வோம்? குடும்பமா போயிருவோம். அங்க போயிருக்கிற பாத்தீங்கன்னா எங்க மாமியாருக்குள்ள என்ன இல்ல, என் மாமியார் சொன்னாங்க ஊர வீட்டுல தான் இருந்தாங்க. ஏன்னா சாலக்குடிக்கு முதலாக எங்க கூட 2011 வந்தாங்க.
2011 வந்து பாத்தீங்கன்னா 2010 என் வீடை கட்டி முடிச்சாங்க. நீங்க வந்தீங்கல்ல, படுத்திருந்தேன்ல, அந்த வீடு தான் 2012 ஆண்டவர் என்ன செய்தார், அந்த வீடை கட்டி கொடுத்தாங்க பெரிய மாட்டியார் வீட்டுக்கு. சொன்னாங்க ஆசீர்வாதமான என் தேவனோட ஒர்க்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தாட்டி அவங்க என்ன செய்யறாங்க, போயிட்டு வராங்க, ஒரு புதுப்பிக்கிறாங்க. என்னது, நம்ம புதுப்பிக்கணும், வாழ்க்கையை புதுப்பிக்கணும், புதிய திட்டத்துக்கு என்ன செய்யணும், போகணும். எங்கன்னா 2 நாள் 3 நாள் தியானம் போனா என்ன செய்யணும், போங்க. தேவ சமூகத்துல எல்லா மூட்டையும் இறக்கி வச்சுட்டு தேவன்கிட்ட போய் உட்காருங்களேன். உங்க இருதயம் ஃப்ரீயா வருவீங்க. இருதயம் பாரமான இருதயமா எனக்கு இருக்கிறதா, நீங்க தேவ சமூகத்துல போய் 2 நாள் 3 நாள் 1 வாரம் என்னது இந்த உலகத்தை மறந்து போய் இருந்துட்டு வாங்களேன். போனோம்னா என்னது, அனுமதியிலாம் செல்போனெல்லாம் பிடிங்கி வச்சிருவோம். செல்போனெல்லாம் பிடுங்குற பிசாசு எதுனா செல்போன் தான். வாங்கி அவங்க நம்பர்ல என்ன சொல்ல லாக் பண்ணி எல்லாத்தையும் பூட்டி வச்சிருவோம். அவங்க என்னைக்கு அந்த 5 நாள் கழிச்சு வெளியே போறாங்களோ அன்னைக்கு தான் கொடுப்போம். அன்னைக்கு 5ஆவது நாள் பாத்தீங்கன்னா அவங்க அந்த செல்போனையே மறந்து போயிடுறாங்க. என்னது, மறந்து போயிடுறாங்க. எங்க விட்டா போதும் சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பேக்கெல்லாம் எடுத்துட்டு வெளியே போறதெல்லாம் இருப்பாங்க. செல்போன் கொடுத்த செல்போனை மறந்து இருக்கிறாங்க. அப்ப தேவனோட சமூகத்துல உட்கார்ந்தா இந்த உலகத்தையே மறந்து போடும். நீங்க வெளியே போல இல்ல, ஒரு நாள் ஃபுல்லும் இங்கே நம்ம தியானம் நடக்கலாம் சொல்லுங்க. இங்கே நம்ம 1 வாரம் 1 நாள் ஃபுல்லும் காலையில இருந்து ஏன்னா நைட் வரைக்கும் 2-3 நேரம் டிஃபன் வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 நேரம் சாப்பாடை போட்டு காலையில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், 1 மணி நேரம் நம்ம 1 மணி நேரம் பிரதர் 1 மணி நேரம் பிரதர், இன்னும் வெளியில இருந்து 2 பிரதர்ஸ் என்ன செய்வோம், வெளியில இருந்து கூப்பிட்டு 2 மணி நேரம் போட்டு என்ன செய்வோம், தேவ சமூகத்துல ஒரு நாள் செல்போன் ஆஃப் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்காருவோம். உட்கார்ந்து ஆண்டவரை தூச்சி பார்ப்போம். இரவு 8 மணி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம், ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து செபிச்சு பாருங்களேன். எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் உடைத்து எறிவார். செய்யணுங்க, தேவ சமூகத்துல நீ உட்காரணும். எல்லா ஆசீர்வாதம் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. நான் விரும்பினாதான் செய்ய முடியும், விரும்பினாதான் செய்ய முடியும். ஆபிரகாம் மூதாட்டியே 18 ஆண்டுகளை கட்டி வைத்தவரு, அவர் விரும்பினாரு, செஞ்சாரு. நான் விரும்பணும், நானு விரும்பணும். ஏன்னா ஆண்டவர் அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. ஆலயத்துல மீண்டும் அந்த நற்செய்தி கூட்டத்தை ஆரம்பிப்பதற்காக நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துல இருந்து தொடங்கி இன்னைக்கு 6 மாசமா இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறேன். நான் மக்கள் வரமாட்டாங்கன்னு என்ன செஞ்சேன், ஏக்கத்தோட இருந்தேன். தொடக்க காலத்துல சாப்பாடு கொடுத்தோம், அதனால இப்ப என்ன செய்யல, சாப்பாடு கொடுக்க முடியல. அதனால ஆண்டவர் கொஞ்ச நாள் போட்டு கொடுப்போம். அதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து வேண்டிக்கிட்டு இருக்கோம். தேவன் என்ன செய்யறாரு, ஆத்துமாக்களை கூட்டிட்டு வர, என்னது ஆத்துமாக்களை கூட்டிட்டு வராரு. அப்ப செய்ய வேண்டிய பணிவிடையை யார் செய்யணும், நாங்க செய்யணும். நான் செய்யும் போதுதான் தேவ மகிமை என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அப்பதான் நம்ம சங்கிலிகள் அறுக்கப்படும். நம்ம சங்கிலியே 7 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு எப்ப முடிக்கிறேன்னு விடியாத்தையே பார்த்துட்டு இருக்கோம். அது 7 மணி வரைக்கும் ஆரம்பிச்சு 10 மணி எப்ப முடியும் கிடையாத பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் நடத்த முடியுமா, நடத்த முடியுமா, செய்யணும். தேவ திட்டம் இருந்துச்சுன்னா எது வேணாலும் நடக்குங்க. தேவ திட்டம் இருந்துச்சு வச்சுங்களேன், ஆண்டவர் சோர்வு இல்லாம என்ன செய்வாரு, ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் என்ன வேணாலும் ஆண்டவர் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அதற்கும் தேவன் என்ன செய்யறாரு, நமக்கு அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாளில் என்ன செய்யறாரு, பிலிப்பியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13 வாசிங்களே. பிலிப்பியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13. அரைமனவுள்ள எல்லாருக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுக்கள் கிறிஸ்துக்கு உள்ளாக எல்லாமே என்ன செஞ்சிருக்கிறதா, என்னது கிறிஸ்துக்குள்ள இருக்கிற எல்லா சடங்குகளுக்குள்ள கிறிஸ்துக்குள் வந்தவுடனே எல்லா கட்டுகளையும் வெளியரங்கமாக போனது. அப்ப கிறிஸ்துக்குள்ள என்ன செய்யணும், நான் வரணும். அப்ப இந்த பவுலடியார் என்ன செய்றாரு, இந்த எங்கெங்கெல்லாம் போறாங்களோ எங்கெல்லாம் கட்டப்பட்டிருந்த மனிதர்களை என்ன செய்றாரு, கட்டுகளை அவிர்த்து விட்டுக்கிட்டே
என்ன செஞ்சாருங்க? போதிக்கும் போது கட்டுகள் என்ன செய்ய உடை தெரிஞ்சுக்கிட்டே வந்தார். இன்னைக்கு நம்ம போதிக்கிற பகுதியிலலாம் எவ்வளவு நேரம் தேவன்கிட்ட இன்னைக்கு கட்டுகளை உடைக்கிறோம் சொல்லுங்க. தேவனோட எவ்வளவு நேரம் நம்ம கட்டுகளை உடைக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. அப்ப தேவ சமூகத்துல என் தேவன் கட்டுகளை அவிழ்க்கிறார்னா நான் என்ன செய்யணும்? அவர்கிட்ட என்னை முழுமையாக கொடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? அப்ப தேவன் பாருங்க இவங்களெல்லாம் கட்டி வைந்துருச்சு. அப்ப அந்த 3 முறை தேவன் என்னாச்சு? இயேசுவை மரண கட்டுக்குள்ள தள்ளிச்சா இல்லையா? எங்க தள்ளிச்சு? ஆலய கோபுரம், கல்லு, அடுத்தது சாஸ்தாங்கமா விடுகிறது. எடுத்து வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கொள்ளத்தையிலேயே என்ன செஞ்சது? கொல்ல பார்த்தான். மரண கட்டு இங்க அங்கதாங்க ஜெயிக்கிறாரு. வாசிங்க மத்தேயு 2:16. அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எத்தனை வயசுல இருந்து இந்த ஒரு மனுஷனை கொல்றதுக்கு அங்க இருந்து 2 வயசுல அப்ப முதல் எடுத்தோம் என்ன செய்ய குழந்தையிலேயே கொல்ல வேண்டும் என்று என்ன செஞ்சிருக்கான்? சத்துரு சுத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கு யார் துணமா இருக்கான்? ஏரோது என்னது ஆட்கள் அனுப்புறாங்க. அப்படி கூட அவர் என்ன செய்ய முடியல. அதே 4ஆம் அதிகாரம் மத்தேயு 4:6 வாசிங்க. மத்தேயு 4 நீ தேவனோட குமாரனானால் எங்க இருந்து குதியா? எங்க இருந்து? மேல இருந்து, மலை மேல் உச்சியில இருந்து. என்னது? கால குதி என்று. அப்ப 2வது தேவன் என்ன செய்யறாரு? அங்கேயே மரண கட்ட என்ன பிசாசு அவர் இருதயத்திலே தூண்டப்படுகிறார். அங்க ஏரோது கிட்ட குழந்தை வழியாக என்ன கொல்ல சொல்லுகிறார். ஆனா அதிலேயே பாருங்க 4:8 வாசிங்களே. பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையிலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து என்ன செய்யணுமா? சாஸ்தாந்தரமாக வீணிலிருந்து என்னை பணிந்து கொள்ளும் என்றான். உமக்கு தருவேன் என்ற அந்த இடத்திலையும் பாரு உயர மலையிலிருந்து என் தேவன் எதுக்குமே என்ன செய்யல. எந்த இடத்துக்கும் இந்த உலகத்திற்கு உலக அதிபதிக்கும் என் தேவன் செவி கொடுக்கல. ஆனா படைக்கப்பட்ட நான், உருவாக்கப்பட்ட நான் என்ன செய்யறேன்? உலகத்து ராஜ்யத்துக்கு உலகத்திற்கும் நான் செவி கொடுக்கிறவனாக இருக்கிறேன். இல்லை எழுந்து நிற்போமா? இன்னைக்கு என்ன கட்டுகளோடு நம்ம வந்திருக்கிறோம்? எந்த கட்டு நம்மளை சூழ்ந்திருக்கிறது? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுங்க. கண்களை மூடி தேவனோட பாத்துல, தேவனே நான் எந்த மரண கட்டு என்னை சூழ்ந்திருக்கிறது ஐயா? என் குடும்பங்களை பாதாள கட்டு என்னை சூழ்ந்திருக்கிறது ஐயா. இயேசுவே இந்த வெள்ளத்திலே கூட இந்த மரண கட்டுகளிலிருந்து என்னை விடுதலை தருவதற்காக தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி துதிப்போமா? தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி துதிப்போம். அலையிலேயே சொல்லுவோம். அலையிலேயே சொல்லுங்க. ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை துதிங்க. தேவனோட கட்டுகள், இந்த மரண கட்டுகள், ஆண்டவரே மரண கயிறுகளை இயேசுவின் நாமத்தினால அடுத்து எளியவழியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை சொல்லி ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. மரண கட்டுகளுக்காக அக்கா இந்த வேளையிலே கூட மர்த்தாக ஜெபிங்க. மரண கட்டுகள், மரணத்தை தூண்டப்படுகிற கட்டுகளை ஜெபிங்கக்கா. மர்த்தாக ஜெபிங்க. பயத்தரங்க. கண்களை மூடி ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. Amen. Amen. Hallelujah. 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 நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே.
மரண கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக கோடி நன்றி ஆண்டவரே. நோயினால் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருக்காக விடுதலை தருவதற்காக வருதல் பிரதர் ஜெபிக்க பிரதர். நோயின் கட்டுகளை கொண்டு வருகிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால் சிறைப்படுங்க. வேதனைகளை சொல்லவும் ஆண்டவரே நீ வைத்திருக்கிற நல்ல தருணங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே வார்த்தையோடு எங்களோடு இடைபடுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வியாதி கட்டுகளை கருத்தை ஒப்புக்கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே வாதம் தேவன் ஆண்டவரே எங்கோ பார்த்தாலும் ஜாதிகளும் திரும்பவும் துயரங்களும் எல்லா மருத்துவமனைகளும் வலித்து ஓடுகிறது தகப்பனே. ஆண்டவரே இந்த ஜாதிகளுக்கு கரங்களை ஒப்புக்கொள்கிறோம். ஜாதிகள் பாவலினால் வருகிறது, உங்கள் மீறுதலினால் வருகிறது, ஆண்டவரே எங்களுடைய தண்டனையினால் வருகிறது, ஆண்டவரே உங்கள் நோக்காமல் எங்களுக்கு வருகிறது என்று நாங்கள் படித்திருக்கிறோமே. ஆண்டவரே இந்த பரிகாரியான கருத்தை உங்களுக்கு துணை செய்வதற்காக உங்களுக்கு சொல்கிறோம். ஜாதிகளை உங்கள் கரங்களில் ஒப்புக்கொள்கிறோம் ஐயா. மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் கருத்தை ஒப்புக்கொள்கிறோம். இதயத்தில் வியாதிப்பட்டவர்கள் கருத்தை ஒப்புக்கொள்கிறோம் ஐயா. உள்ளத்தில் வியாதிப்பட்டவர்கள் கருத்தை ஒப்புக்கொள்கிறோம் ஐயா. அந்தரங்கத்தில் வேதனைப்படுகிறவர்கள் கருத்தை ஒப்புக்கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே விலகி போய் என்று சொன்ன தேவன் மரண கட்டளையிலிருந்து வியாதிகளிலிருந்து விலகி போவதற்கு கர்த்தர் நல்ல யோசனை தருவதற்காக வியாதிகளை விட்டு விலகி போவதற்காக எவ்வளவு வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிகாரியான கர்த்தருடைய பாதத்தை ஒப்புக்கொள்கிறோம் ஐயா. வேலையாட்கள் பாதுகாப்புவதற்காக ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நோய் கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. போராமை கட்டுகள், எரிச்சல் கட்டுகள் இருந்து விடுதலை பெறுவதற்காக இப்படியாப்பட்ட சங்கிலி ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிறதுக்காக ரூபன் ஜெபிங்க. ரூபன் போராமை கட்டுகளுக்காக செபிங்க. போராமை கட்டுகள் இருந்து விடுதலை பெறுவதற்காக செபிங்க. நன்றி ஆவியானவரே. சத்தமா ஜெபிங்க, வாயை திறந்து எல்லா போராம் யாரையும் எரிச்சல் ஆவிகள் இயேசுவை நாமத்தினால் எடுத்து போடுகிறார்கள். ஆவிகள் சண்டை ஆவிகள் நன்றி துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா போராமை கட்டுகள், எல்லா எரிச்சல் கட்டுகளையும் தேவன் விடுதலை தருவதற்காக நன்றி ஆவியானவரே. அப்படி ஆவணி செய்து கொண்டிருக்கிறதற்காக கோடி நன்றி இயேசுவே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா முடுமுடிப்பின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தால் வெளியேறு. அடியானை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் விபச்சாரத்தை, வேசித்தனங்களை கொண்டு வந்து ஆண்டவர் அலக்கடிக்கிற சரிகிற இச்சையை கொண்டு வருகிற எல்லா ஆவியும் வெளியேறுவதற்காக சாந்தியக்கா ஜெபிங்கக்கா. எல்லா வேசித்தன ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக ஆண்டவரே. மதனாமையா உள்ளத்தில் இருந்த எல்லா வேசித்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்த இந்த இவர்களுக்கு விடுதலை தரமடியா தூண்டப்படுகிற நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே இயேசுவே. எல்லா ஆண்டவரே அந்தகர கருவிகள் கட்டுகளை இயேசுவின் நாமத்தால் உடைத்து எரிந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நன்றி. நன்றி ஆவியானவரே. பிள்ளைகளுக்கு நீ விடுதலை கொடுப்பதற்காக பில்லி சூனிய மாய மந்திர கட்டுகினால் ஆண்டவரை கட்டி வைத்திருந்து விடுதலை தர முடியாக என்னாகம புத்தகம் 23 யாக்கோபுக்கு எதிராக மந்திரவாதி ஏதுமில்லை, இஸ்ரவேலுக்காக குறி சொல்வதில்லை என்று சொல். ஆண்டவரை இப்படிப்பட்ட ஆவிகளுக்காக பாப்பா செவிமா மந்திர கட்டுகளுக்கு விடுதலை தருவதற்காக செவிங்க. கட்டி வைத்திருக்கிற மனிதருக்கு விடுதலை ஆண்டவர்கிட்ட கேளு. சத்தமா செவிங்க, வாயை திறந்து செவிங்க. Hallelujah,
நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, எல்லா அந்தகார ஆண்டவரே, பில்லி சூனியம் மாயம் மந்திர கட்டுகளிலிருந்து எல்லா ஆண்டவரே விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆவியானவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே. கட்டுகளை அறுத்து எரிந்தவரே இயேசுவே, கயிறுகளை ஆண்டவரே, சங்கிலிகளை அறுக்கக்கூடிய என் தேவன் ஐயா, நீர் எங்களோடு மத்தியில் ஆண்டவரே. அப்பா அந்த வேலையை கூட ஆண்டவரே, அப்பா தீமை பழக்க வழக்கத்தில் ஆண்டவரே, அப்பா காதல் என்ற அந்த வலையில விழுந்து கொண்டு ஆண்டவரை வாழ்க்கை இழந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக பாப்பா செவிமா, தீமை பழக்க வழக்கத்திலிருந்து பிள்ளைகள் விடுதலை பெறுவதற்காக செய்யுங்க. நன்றி ஆவியானவரே, ஆண்டவரே, நேரத்திலே ஒப்பு கொடுக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா ஆதாம் ஏவாள் உள்ளத்திலிருந்து ஆண்டவரே, அப்பா அந்த இச்சைகள் வழியாக ஆண்டவரே, அப்பா அந்த தீமையை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் உள்ளத்தில் இருக்கிற தீமை கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் அறுத்து எறிய முடியாது, ஒரு விடுதலை கொடுக்க முடியாது. தேவ ஆவியான ஒரு சமாதானத்தை கட்டளிட முடியாது. ஒரு வல்லமை இறங்குவதற்காக நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி 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 ஆவியானவரே. அப்பா நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த வேளையிலே விபத்தை கொண்டு வருகிற ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய எல்லா விபத்து தற்கொலையை கொண்டு வருகிற எல்லா ஆவிகளிலிருந்து நீ விடுதலை பெறுவதற்காக அவர் இந்த நேரத்தோட ஜெபிங்க. தற்கொலையின் ஆவிக்காக இவ்வளோ பேர் சிக்கி தவிக்கிறாங்க தாப்பனே. அப்பா எல்லாம் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை தாங்க தாப்பனே. அப்பா தற்கொலை செய்கிற ஆவிய, அதனால தூண்டப்படுகிற ஆவிய, அப்பா அவங்க எதையுமே நினைக்காம அப்பா அந்த பிசாசின் கட்டுகள்ல அப்பா மூழ்கி கிடக்குறாங்க தாப்பனே. பிசாசு சொல்றது கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க தாப்பனே. அப்பா அந்த தற்கொலையின் ஆவிய, அப்பா அவங்க அந்த விபத்துல போராடுகிற ஆவிய, அப்பா எல்லாத்தையும் நீக்கி போடுங்க தாப்பனே. அப்பா எந்த நேரத்துல பிசாசானவன் இழக்குவான்னு தெரியல தாப்பனே. அப்பா ஒரு சின்ன சிந்தனை கூட உங்களுக்கு வராத அளவுக்கு, அப்பா எங்களுக்குள்ள வராத அளவுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க தாப்பனே. அப்பா எங்களை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க, ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க தாப்பனே. ஒரு சின்ன சின்ன அப்பா பிரச்சனைகள் கூட அப்பா தன்னோட வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு அப்பா யோசிக்கிறாங்க தாப்பனே. அப்பா எல்லா இந்த யோசனையை கொண்டு வர பிசாசானவனை அப்பா கட்டி முறியடிக்கிறோம் தாப்பனே. அப்பா எல்லாரையும் அப்பா வெளியெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க, குடும்பத்தை வெளியெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா அந்த பிசாசு அந்த எண்ணத்தை கொண்டு வருகிற பிசாசானவனை அப்பா கட்டுகிறோம் தாப்பனே. எந்த பிரச்சனைனாலும் எதுனாலும் அப்பா அந்த தற்கொலைக்கோ விபத்துக்கோ அப்பா எங்களை கொண்டு போகாத அளவுக்கு பாதுகாத்து கொண்டதற்காக நன்றியோடு ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்து போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்க வேலை செய்யற போறப்பையும் வெளியில போறப்பையும் அப்பா எந்த வாகனத்துல பயணம் பண்றோமோ எங்களை சுத்தி உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்க போனாலும் ஊழியத்துக்கு போனாலும் சொந்த காரியங்களுக்கு போனாலும் தாப்பனே அப்பா நீங்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க தாப்பனே. அப்பா விபத்துல இருந்தோம் அப்பா தற்கொலையின் ஆவியிலிருந்து அப்பா விடுதலையாக்கி எங்களை பரிபூர்ண விடுதலைக்கு தந்தருக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தாப்பனே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா தற்கொலை ஆவியை ஆண்டவர் விபத்தை கொண்டு வருகிற ஆவியிலிருந்து விடுதலை தந்ததற்காக நன்றி ஆவியானவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எல்லா கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிரிவினையை கொண்டு வருகிற ஆவி குடும்பத்திலிருந்து ஆண்டவரே சண்டையை மூட்டக்கூடிய அப்பா குடும்பத்தை சிதறடிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே, குடும்பத்தை பிரித்த ஆண்டவரே இன்னைக்கு நடுத்தருவுக்கு கொண்டு வருகிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக பிரதர் ஜெபிங்க பிரதர். குடும்பத்திலிருந்து கட்டுகிற ஒவ்வொரு ஆவியும் எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள ஆட்சி படைக்கக்கூடிய ஆவியை நன்றி கட்டாக அந்த வீடினாவை நாங்கள் எப்படி போவோம் என்று தெரியாத அருமையாக சக்தி
ஜெபத்தினாலே எங்களுக்கு அந்த வழியை தந்திருப்பதற்காக உண்மையான ஆவியை தருவதற்கான எது செய்தாலும் என்ன செய்வேன் என்று சொன்ன தேவன் எங்கள் குடும்பத்தில் எல்லா தேவைகளுக்கும் இல்லாத வழியை தந்திருப்பதற்கான சேர்ந்து ஒருவரோடு சேர்ந்து நன்மையாக இருக்கும் என்று வேதம் அப்படிப்பட்ட காரியத்தை நீ எங்களோடு ஒன்றாக இருந்தால் எங்களுக்கு பிரிவினை ஆவி வராதவர்கள் பாதுகாத்து கொள்வதற்காக நன்றி கர்த்தாவே. ஒருவரை பிரித்த தேவன் 12 சிசர்ல ஒரு யூதாசை பிரித்த தேவன் ஆண்டவரே எங்களை பிரிக்காத அளவுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இறுதி ஜெபமாக ஆண்டவரே, அப்பா அந்த குடும்பத்துல பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக, அப்பா இவர்களை கட்டி வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை தரும்படியாக, குழந்தை செல்வம் இல்லாத பிள்ளைகளுக்கு கட்டி வைத்து கர்ப்பத்தின் கனிகளை கட்டி வைத்திருக்கிறவருக்கு நீ விடுதலைக்கான தரமடியாக, அப்பா இந்த எஸ்ஐயா 66:9 படியாக பேறு காலத்தை உண்டாக்கினா மகப்பேரை நான் தடை செய்வனா என்று சொன்னதே தெய்வம் இந்த வரை ஆண்டவரே. அப்பா அந்த குழந்தை செல்வத்தை ஆண்டவரை பெற்றுக் கொள்ள முடியாத கர்ப்பத்தின் கனிகளை கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு விடுதலை தரமடியாக ஆண்டவரை திருமணம் ஆண்டவரே, அப்பா அந்த முதிர் வயதாகி கொண்டு திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு அப்பா விடுதலை தருவதற்காக அப்பா அப்பா ஈசாக்கு ஆண்டவரே ஒரு தேவ தூதனை அனுப்பினீர் ஆண்டவரே. அந்த தூதனை ஆண்டவரே அப்பா ஏற்று அந்த ரெபெக்காவை ஆசீர்வாதமாக மாற்றுவது போல, அப்பா அந்த திருமணம் ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல, அப்பா அந்த திருமணம் நடக்க முடியாது வயதாகி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா அந்த கட்டுகளை நம்ம விடுதலை கொடுத்து இந்த ஆண்டில் ஒரு புதிய திட்டத்தை புதிய ஆசீர்வாதத்தை தருவதற்காக அந்த சங்கிலிகள் அறுக்கபடியாக உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரை தாய் தகப்பனை கீழ்ப்படிய முடியாது இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால அப்பா வெளியே போக முடியாது. இப்ப வெளியே போ ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட சிறு பிள்ளைகள் பெரு பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா சிறு பிள்ளைகள் ஆண்டவரே எங்களை வரவிடும் என்று சொன்னீரே. அப்ப அந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கீழ்ப்படிய முடியாது செய்யக்கூடிய பொல்லாத ஆவிகளை அப்பா கட்டி வைத்திருக்கிற தீமைகள் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. அபியானை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா உடல் சோர்வு உடல் வியாதிகளை கொண்டு வருகிற எல்லா கட்டுகள் இருந்து இயேசுவின் நாமத்தினால அப்பா வெளியே ஏற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. அருமையான சகோதரர் ஆண்டவரே புஷ்பராஜன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த சரிக்கு விழுந்த அந்த சகோதரே உன் காயங்களுக்கெல்லாம் கட்டு போடுவேன் என்று சொல்லிட்டேன். ஓசைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லும், வாங்க ஆண்டோடு திரும்பி செல்லுவோம், காயப்படுத்தின தேவரே கட்டு போடுகிறவரே அவரே என்று சொல்லி என் தேவனே அவரோட காயங்கள் காண்டவரே. அப்பா நீ மருந்து போட முடியாது ஆண்டவரே. அப்பா சாலமோனான 16:12 பச்சளை கழுமோனை குணப்படுத்தாது என் வார்த்தையை குணமாக்கும் என்று சொன்னீரே. அப்பா அவரை தொட்டு நீ குணப்படுத்த முடியாது. எஸ்ஐயா 53:5 முடியாது என் தழும்புகள் அவனை குணமாக்குவேன் சொல்லி அப்பா இந்த குணப்படுத்தக்கூடிய தேவன் நீர் ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் நாடி நரம்பு தசைகள் உடல்ல உறுப்புகள் எந்த பகுதியில் ஆண்டவரே அப்பா தொட்டு நீ ஆசீர்வதிப்பதற்காக அப்பா அந்த நேரத்திலே கூட அவரை தொடுவதற்காக அவர் காயங்களுக்கு நீ கட்டு போட்டு நீ விடுதலை கொடுப்பதற்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா மன போராட்டம் மனவியாதினோடு ஆண்டவரை கட்டி வைத்து ஆண்டவரை வெளியே சொல்ல முடியாத கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு இந்த கட்டுகளை அவிழ்த்து ஆண்டவரை விடுதலை தருவதற்காக அப்பா கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இவெல்லாம் ஆண்டவரை பெறச்சலுமாக இயேசுவே திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பூரா மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. உற்சாக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை கொடுக்குவோம்.